எண்ணித் துணிக. தடகள வீராங்கனை மருத்துவர் எஸ் விஜயா அவர்களுடன் நேர்முகம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சிக்கு ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருக்காங்க. அவங்களோட பெயர் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள பற்றின விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இவங்க ப்ரொஃபஷ்னலி ஒரு டென்டிஸ்ட் அண்ட் பேஷனாக இவங்க அத்லெட்ஸ்குள்ளே போனாங்க. அவங்க கிட்ட பேசும்போது நான் என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, 13 வயசு வரைக்கும் அவங்க அத்லெட்டாக இருந்ததாகவும், அதுக்கப்புறம் ஒரு பல காரணத்தினால அவங்கள தொடர முடியல அப்படின்னு அவங்க என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. 35 ஆண்டுகள் கடந்து இப்போ ஒரு தடகள வீராங்கனையாக அவங்க கொடிக்கட்டி பறந்துட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். இப்போ கரண்ட்லி அவங்களுக்கு ஒரு 50+ ஏஜ் ஆகுது. ஆனால் பார்க்குறதுக்கு சுத்தமாக அவங்கள அப்படி தெரியவே இல்லை. ரொம்ப யங்காக இருக்காங்க. நேரில் அவங்களோட முகத்தை பார்க்கும்போது வேணா சின்ன மாற்றம் தெரியலாமே தவிர, ஆனால் உண்மையாகவே அவங்களுக்கு 50+. ஆனால் அவங்கள பார்க்குறதுக்கோ பேசுறதுக்கோ துளி கூட அவங்க அப்படி தெரியவே இல்லை. அவ்வளோ இளமையாக இருந்தாங்க, வெளியிலையும் சரி உள்ளேயும் சரி. அண்ட் அந்த கொஞ்ச நேரத்தில் பேசும்போதே நான் பயங்கரமாக இன்ஸ்பயர் ஆகிட்டேன். இதே மாதிரி அவங்க நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவங்கள பற்றி படிக்கும்போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு மேம் நம்மக்கிட்ட நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்க போகிறாங்க. அவங்க லைஃப்பில் எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதுல ஆரம்பித்து என்னென்னலாம் கடந்து வந்தாங்க, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னும், நேஷ்னல் லெவலில் மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் லெவல்லையுமே தங்க பதக்கங்களை இந்தியாவுக்காக வென்று வந்த அந்த பெண்மணி யாரு அப்படின்னா, லெட்ஸ் வெல்கம் டாக்டர் விஜயா அவர்கள். வணக்கம், நான் டாக்டர் விஜயா. வணக்கம் மேடம். உங்களோட இந்த டென்டிஸ்ட் டு அத்லெட் இந்த ஜேர்னியை பற்றி சொல்லுங்க மேம். 24 வருஷமா பல் மருத்துவம் பண்ணிட்டு இருக்கேன். டென்டல் ஃபீல்டில் இருக்கேன் நான். ஆக்சுவலாக என்னோட 48வது வயசுல தான் நான் அத்லெட்டிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தோணுச்சு. ஏன் அப்படின்னா, கோவிட்ல அப்போ ரொம்ப மன அழுத்தத்தில் இருந்ததுனால ஏரோபிக் ஃபிட்னஸ் படித்தேன். அப்போ கொஞ்சம் உடம்பு ஃபிட்டானப்போ ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிறது தோணுச்சு. இதுக்கு பின்னாடி இருக்க ஒரு சுவாரஸ்யமான கதை என்ன அப்படின்னா, நான் 13 வயசு வரைக்கும் ஸ்கூலில் அத்லெட்டிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 80ஸ்ல நார்மலாக பொம்பளை பசங்கள்லாம் படிப்பேற தான் முக்கியம், விளையாண்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விளையாட்டு அதோட மூட்டை கட்டியாச்சு. என்னோட பையன் சர்வதேச நீச்சல் வீரர். ஸோ ஒவ்வொரு தடவை பதக்கம் வாங்குறப்பையும் நம்ம நிறைய வாழ்க்கையில் ஏதோ மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிறது ஓரமாக இருந்துகிட்டே இருந்தது. ஸோ கோவிட் தான் ரைட் டைமு. ஃபிட்னஸ் எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் சென்னை மாவட்டத்துக்காக முதல் காம்படிஷன் பண்ணினேன். அதில் ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸாக இப்போ பண்ணி இப்போ நான் சர்வதேச மூத்தோர் தடகள வீராங்கனையாக வந்திருக்கேன். சூப்பர் மேம். ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் உங்களோட 48வது வயதில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அத்லெட்ஸ்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கும் போது உங்களுக்கு எவ்வளோ வரவேற்பு இருந்தது? நான் 13 வயசில் ஸ்ப்ரிண்டிங், அதாவது ஸ்பீட் ரன்னிங், 100-200 மீட்டர் ரன்னிங்கில் அதில் தான் விட்டேன். ஸோ திருப்பி பண்ணலாம் அப்படிங்கிறப்ப இந்த மூத்தோர் தடகள செக்ரட்டரி ருக்மணி மேடமோட ஒரு ஸ்பீச் கேட்டேன். ஸோ அவங்கள மீட் பண்ணேன். அவங்க சொன்னாங்க, இந்த வயசுக்கு அப்புறம் ஓட முடியாது, வாக்கிங் ரேஸில் கொடுங்கன்ட்டு. ஸோ எந்த இடத்துல நான் என்னோட விளையாட்டை விட்டனோ, 100 மீட்டர் 200 மீட்டர் ஸ்ப்ரிண்டிங்கை விட்டனோ அதிலே தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த ட்ரைனிங் எதுவும் இல்லை, என்னோட அந்த 6 months ஏரோபிக் ஃபிட்னஸ் வச்சு முதல் காம்படிஷன் நேரு ஸ்டேடியத்தில் 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஃபஸ்ட்டு வந்தேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணோம், ஃபினிஷ் பண்ணோம், லைனில் ஓடணும், இது 3 மட்டும் தான் இருந்தது, வேறு எதுவுமே எனக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு வந்தேன். ஸோ அந்த முதல் பதக்கம் தான் இல்லை இன்னும் கொஞ்சம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஊக்கத்தை கொடுத்தது. ஓகே மேம். எப்பயுமே நம்ம கோவிட் டைமில் புதுசாக ஏதாவது விஷயம் பண்ணலாம் அப்படின்றப்போ நாங்களாம் என்ன பண்ணுவோன்னா, ஃபிட்னஸ் பண்ணலாம், லைக் ஜூம்பா டான்ஸ் ஆடலாம், இல்லை எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சோமே தவிர யாருமே படிக்கலான்னு யோசிக்கவே இல்லை மேம். நீங்கள் சொல்கிறது எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. ஏரோபிக் ஃபிட்னஸ் நீங்கள் படித்தேன்னு சொன்னீங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஓடினேன்னு சொல்லும்போது நீங்கள் எந்த ஒரு ரிகர்சலுமே இல்லாமல் வெறும் அந்த ஒன்லி ஃபோக்கஸ் உங்களுக்கு அந்த 400 மீட்டர்ஸில் நான் ஓடிடணும் அப்படின்னு நீங்கள் ஓடினீங்க. சூப்பர் மேம். அடுத்து என்னோட என்ன கேள்வி இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் எந்த ஏஜில் அத்லெட்டிக்ஸ் ஜாயின் பண்ணீங்க, இந்த ஃபீல்டில் உங்களோட ஜேர்னி பற்றி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேள்வி இருந்துச்சு. நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லிட்டீங்க, நீங்கள் 48 ஏஜில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த ஃபீல்டில் உங்களோட ஜேர்னி எப்படி இருந்தது? ஸோ இனிஷியலாக நான் ஏரோபிக் ஏன் படித்தேன் அப்படின்னு சொன்னால், ஏதோ 1 வாரம் 2 வாரம் கிளாஸ் போயிட்டு பேசிக் கற்றுக்கிட்டேன் அந்த மாதிரி கிடையாது. நான் ஒரு ப்ராப்பர் கோச்சுக்கிட்ட 6 months கம்ப்ளீட்டாக ட்ரைனிங் எடுத்தேன். எவ்ரிடே கிளாஸ் ட்ரைனிங் எடுத்து அதோட இன் அண்ட் அவுட் எல்லாமே நான் படிச்சுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு மென்டலாக ஸ்ட்ராங் ஆகணும், ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங் ஆகணுங்கிறது இருந்தது. ஸோ அந்த உடல் உறுதி தான் அத்லெட்டிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது கொடுத்தது. ரேஸுக்கு போகிற பார்த்தீங்கன்னா நிறைய வருஷம் ஓடினா நிறைய பேர்லாம் இருந்தாங்க. ஸோ அப்போ என்னோட பொண்ணு என் கூட முதல் தடவை வந்திருந்தா. என்னோட பொண்ணு என்ன சொன்னான்னா, நம்ம எவ்வளோ டைம் ஓடுறோம், நமக்கு யார் காம்படிட்டர், அதெல்லாம் எந்த ப்ரெஷருமே கிடையாது. ஸோ நீங்கள் லைனில் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ரிசல்ட் வருதோ ஹாப்பியாக இருங்க. ஆனால் எனக்கு தங்கப்பதக்கமே வந்ததுனால எனக்கு இன்னும் மேலே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்தது. ஓ சூப்பர் மேம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு அந்த தங்க பதக்கம் நீங்கள் வாங்குறப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? அன்னைக்கு அந்த பதக்கத்தோட தான் தூங்கினேன். டிஸ்ட்ரிக்ட் லெவல் மெடலாக இருந்தால் கூட இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமும் ஒரு களத்தில் டிஸ்குவாலிஃபை ஆகாமல் கரெக்டாக ஓடி முடித்து
நானும் அந்த ஃபினிஷ் லைனை வந்து முதல்ல தொட்ட ஒரு சந்தோஷம், அந்த முதல் மெடல் வாங்கின சந்தோஷம் வந்து ஃபர்ஸ்ட் குழந்தைய பார்த்தப்ப இருந்த ஒரு அதை விட ஒரு ஆனந்தம் வந்து அதிகமாக இருந்தது அந்த முதல் பதக்கத்தை கையில் வாங்குறப்ப. ஓ சூப்பர் மேம், ரொம்ப அழகாக சொல்கிறீங்க மேம். இப்போ நீங்கள் சொன்னீங்க 13 வயசு வரைக்குமே நான் விளாண்டுட்டு இருந்தேன், படிக்கணும்னு நிறுத்திட்டாங்க அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் இதை 48வது வயசில் நீங்கள் தொடரும் போது உங்கள் ஃபேமிலி, அதாவது உங்கள் அம்மா அப்பாவோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது, எப்படி எடுத்துக்கிட்டாங்க அவங்க அதை? நான் முதல்ல மாவட்ட அளவில் பேர் கொடுக்குறப்ப சரி ஏதோ பேர் கொடுக்குறாங்க, போயிட்டு வருவாங்க, கண்டிப்பாக மெடல் எல்லாம் கிடைக்காது, இது ஏதோ விளையாட்டுக்கு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாங்க. ஸோ நான் அந்த முதல் டிஸ்ட்ரிக்ட் மீட்டில் வந்து ஒரு வெள்ளி ஒரு தங்கத்தோட வீட்டுக்கு வந்தப்ப அப்போ தான் சீரியஸாக கொஞ்சம் பார்த்தாங்க, சரி ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து எல்லாரும் வந்து ரொம்ப வாழ்த்தி வரவேற்றலாம் இல்லை, நீ இது பண்ணுமா, உனக்கு பிடிச்சிருக்குல்ல பண்ணுமா அப்படின்லாம் குடும்பம் வந்து சப்போர்ட் எல்லாம் பண்ணல. உண்மையை சொல்லணும்னா, உனக்கு இது தேவையா, நீ 24 வருஷமா டென்டல் கிளினிக்ல உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்க, நீ சொந்தமா பண்ணிட்டு இருக்க, நீ அதை பண்ணலாம், ஏசியில் உட்காந்துருக்கலாம் பண்ணலாம், உனக்கு எதுக்கு இதெல்லாம், இந்த வயசுக்கு அப்புறம் வந்து இன்ஜுரி ஆச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் அந்த மாவட்ட அளவில் வாங்கின 2 பதக்கம் தான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு சர்வதேச அளவில் எங்க போனாலும் கண்டிப்பா வெறுங்கையோட வரமாட்டேன், பதக்கம் வந்துடும் அப்படிங்கிற அந்த ஒரு கான்ஃபிடென்ஸையும் ஒரு மன உறுதியும் கொடுத்தது வந்து அதுதான் வந்து அடித்தளம். ஸோ அதனால எனக்கு அந்த மாவட்ட பதக்கம் தான் வந்து இன்னைக்கு என்னோட இதயத்துக்கு வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு பதக்கங்கள். சூப்பர் மேம். சொன்னீங்க லைக் நான் 24 இயர்ஸாக வந்து இந்த டென்டிஸ்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அத்லெட்டிக்ஸ்குள்ளே நீங்கள் வந்ததுக்கப்புறம் எப்படி நீங்கள் ப்ரொஃபஷ்னலையும் பர்சனலையும் எப்படி நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டீங்க மேம்? ஏன்னா நீங்கள் சொன்னீங்க நம்மளுக்கு வந்து எல்லாரும் நம்மளை எப்பயுமே வரவேற்பு தருவாங்கன்னு இல்லை, சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு இல்லை, இருந்தாலும் நீங்கள் எப்படி இது ரெண்டையுமே நீங்கள் மேனேஜ் பண்ணீங்க? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது ஆரம்பத்தில். ஏன்னா ஓடினதுக்கப்புறம் கால் வலிக்கும், கொஞ்சம் ஐஸ் வைக்கணும், கொஞ்சம் தூக்கம் வரும், ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிலாம் இருக்கும். பட் நம்ம 24 வருஷம் தொடர்ந்து பண்ணிட்டு வர அந்த பல் மருத்துவத்துறையில் வந்து நம்ம கிளினிக் போக முடியாமல் இருக்க முடியாது. ஸோ அங்கேயும் நாங்கள் என்ன பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் தான். ஸோ நீங்கள் வேறு எதுக்கெல்லாம் வேஸ்ட் பண்ணுற டைம், உங்களோட ஒர்க்கிங் இதெல்லாம் வந்து கரெக்டாக பிளான் பண்ணி, ஸோ என்னோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து நான் ஒரு 1 hour வந்து குறைச்சிக்கிட்டேன். ஸோ தட் எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கிறதுக்கு டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த 3 நாளைக்கு என்னென்ன ஒர்க்கு, என்ன ஷெட்யூல், ரைட் ஃப்ரம் த வீட்டில் இருந்து என்னென்ன சமைக்கணும், பசங்களுக்கு என்னென்ன ஒர்க்கு, என்ன அவங்களுக்கு என்னோட தேவைகள் என்னென்ன, கிளினிக்கில் என்ன எப்படி அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இது பண்ணி. ஸோ அது ஒரு இனிஷியலாக ஒரு 3 மாதம் கஷ்டமாக இருந்தது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நம்மளுடைய கோல் வந்து பெருசாக இருக்கிறதுனால அந்த நேரம் மேனேஜ் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஓகே மேம். நீங்கள் எப்படி வந்து இதில் ஃபுட்டையுமே, அதாவது டயட் கண்டிப்பாக இருக்கணும், உங்களோட ஒர்க் அவுட்ஸ் நீங்கள் வந்து ஒரு எக்ஸசைஸோ ஒர்க் அவுட்ஸோ நம்ம பண்ணோன்னா தான் நம்ம ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்க முடியும். பேசும்போதே தெரியுது மென்டலி வந்து நீங்கள் ரீசார்ஜ் உங்களை பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணுறீங்க. பட் ஃபிசிக்கலாக நீங்கள் வந்து ஃபிட்டாக இருக்கிறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க மேம்? ஸோ இப்போ ட்ராக்ல ஓடுறதுங்கிறது வந்து நம்ம வாக்கிங் போகிற மாதிரியோ இல்லை ஒரு பார்க்லேயோ பீச்லேயோ நடக்கிற மாதிரியோ ஈஸியான வேலை கிடையாது. ரொம்ப இருக்கிறதுலே கஷ்டமான ஓட்ட பயிற்சி எதுனா ட்ராக்ல ஓடுறது தான். இந்த ஸ்ப்ரிண்டிங் தான் வந்து ரொம்ப கஷ்டமான பயிற்சி. ஸோ நான் ஆரம்பத்தில் வந்து உடலை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு பெரிய அளவில் நான் முக்கியத்துவம் கொடுக்கல. ஸோ எனக்கு 2-3 தடவை வந்து காலில் வந்து இன்ஜுரி வந்தது. அதுக்கப்புறம் தான் நான் வந்து படிச்சுக்கிட்டேன், இல்லை நம்ம வந்து உடலை வந்து உறுதியாக்குனாதான் நம்மளால பண்ண முடியும்னு. ஸோ நான் ப்ராப்பர் கோச் தேடி போய் என்னோட ஓட்ட பயிற்சிக்கு என்ன உதவி செய்யும், எந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்லாம் உதவி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பரா வந்து கொஞ்சம் கொஞ்சமா ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சேன். பட் அந்த வயசுல உடம்பு வந்து அக்செப்ட் பண்ணல. இனிஷியலா வந்து நான் வெயிட் தூக்குறப்பவோ, ஒரு ஸ்குவாட்ஸ் பண்றப்பவோ, ஒரு லஞ்சஸ் பண்றப்பவோ என்னால வந்து பாடி வந்து அந்த அளவுக்கு வந்து கம்ஃபர்ட்டா இல்ல. பட் இதுக்குள்ள நான் இன்னும் பெரிய அளவில் பண்ணணும், அந்த என்னோட கனவை நிறைவேற்றணும்னா அதுக்கு என்ன தயார் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் உடல் உறுதியாக இருந்தால் தான் பண்ண முடியும். ஸ்லோவாக அந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த இன்ஜுரிங்கிறது வந்து ரொம்ப கம்மியாகி ஓடுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஓகே மேம். 13 வயசில் விட்டது நீங்கள் அடுத்த இந்த வயசில் ஸ்டார்ட் பண்ணும்போது நடுவில் ஒரு 35 இயர்ஸ் கேப் இருக்குது மேம். இதில் வந்து உங்களோட ஃபிட்னஸை நீங்கள் லைக் சும்மா எக்ஸசைஸ் பண்ணுறது, வாக்கிங் போகிறது அப்படின்ற மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்களா, இல்லை அடுத்து நீங்கள் லாஸ்ட்டாக இப்போ நம்ம இந்த ஃபீல்டுக்குள்ளே நம்ம வரணும்னு நினச்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஃபிட்னஸை ஸ்டார்ட் பண்ணிங்களா மேம்? இல்லை, நான் ஜென்ரலாகவே கொஞ்சம் சாப்பிட்றதுலலாம் ரொம்ப கவனமாக இருப்பேன். வாக்கிங் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தேன், வேறு எந்த ஆக்டிவிட்டி எதுவும் பண்ணலை. பட் இந்த ஏரோபிக் ஃபிட்னஸ் வந்து கோவிட் டைமில் பண்ணினது தான் எனக்கு லைஃப்பில் வந்து ஒரு சேஞ்சிங் பாயிண்ட்டாக இருந்தது. ஸோ ஃபிட்டாக இருக்கிறப்ப ட்ரை பண்ணி பார்க்கலாம், நம்ம எங்கே விட்டோமோ அதில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது தான் என்னை வந்து இன்னும் அடுத்த லெவல் வந்து எடுத்துகிட்டு போச்சு. ஸோ நீங்கள் ஃபுட்டு கேட்டிங்க, நான் அது சொல்லலை, இப்போது சொல்கிறேன். எல்லா ஃபிட்னஸ்மே வந்து கிச்சன்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. நீங்க வந்து ஜிம்முக்கு போனா இந்த ஆக்டிவிட்டி பண்ணா அந்த ஆக்டிவிட்டி பண்ணா நம்ம ஃபிட் ஆயிருவோம், ஸ்ட்ராங் ஆயிருவோம்னு கிடையாது. ஃபர்ஸ்ட் வாய்க்குள்ள என்ன போதோ அதுதான் வந்து 70% நம்மளோட ஹெல்த்தை வந்து டிசைட் பண்ணுது. நீங்க என்ன சாப்பிட்றீங்க, என்ன வாயில போடுறீங்க, என்ன மாதிரி உணவு நீங்க எடுத்துக்கிறீங்க, உங்களோட உடலுக்கு தகுந்த மாதிரி, உங்க வயதுக்கு தகுந்த மாதிரி, உங்களோட வேலை நேரத்துக்கு தகுந்த மாதிரி, உங்க வேலையோட இதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு நிற்கும். 30% தான் வந்து ஃபிட்னஸ், 70% வந்து கண்டிப்பாக ஃபுட்டு தான். நான் அதுக்காக வேண்டி தான் நியூட்ரிஷன் கோர்ஸ், நேச்சுரோபதி அது எல்லாமே படித்தேன். ஸோ எனக்கே வந்து என்னை கைட் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது.
ஓகே மேம். இப்போ நீங்க சொல்லும்போது எனக்கு ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுது. என்ன அப்டின்னா, இப்போ வந்து அம்மாக்கள் 2 குழந்தை பொறந்துருச்சு. நீங்க சொல்லியிருந்தீங்க. 24 வருஷமா நீ இந்த வேலைய பார்க்குற. ஏசி கீழ ஜம்முன்னு உட்காந்துக்கலாம். எதுக்கு நீ இந்த வேலைய பார்க்குற? இதுக்கு மேல உன் உடம்பு ஒத்துக்குமா? அப்டின்னா, நீங்க சொன்னீங்க மேம். கோவிட் டைம்ல நீங்க ஏரோபிக் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதனால எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்தது. ஆல்சோ நீங்க டென்டிஸ்ட், நீங்க வாக்கிங், அந்த ஃபுட்டுலயே வந்து கவனமா இருந்திருக்கீங்க. பட் ஆனா நெறைய பேர் அத பண்ண மாட்டாங்க. நெறைய அம்மாக்கள் வந்து இந்த சாக்ரிஃபைஸ் அப்டின்ற விஷயம் வந்து என் புள்ள சாப்பிடட்டும், ஹஸ்பண்ட் சாப்பிடட்டும் அப்படின்னு அந்த விட்டு குடுத்துட்டு போறது, அந்த வீட்டு வேலையே பார்த்துட்டு முடங்கி இருந்துருவாங்க. அவங்களுக்குலாம் அந்த ஃபிட்னஸ் இருக்காதுல்ல. ஸோ இப்போ அவங்கலாம் ஏதோ இப்படி அத்லெட் ஆகணும், இல்ல ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ்குள்ள போணும் அப்படின்னு இல்லனா கூட, கொஞ்சம் நீங்க இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, உங்க பாடி இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னா, நீங்க அவங்கள என்ன மாதிரி ஃபிட்னஸ் ஸ்டார்ட் பண்ண சொல்வீங்க? நான் பெண்களுக்கே பொதுவாக சொல்கிறது என்னென்னா, காலேஜ் படிக்கிற வரைக்கும் கல்யாணம் ஆகிற வரைக்கும் நம்மளை ரொம்ப அழகாக வச்சுக்கணும், அழகாக காட்டிக்கணும்னு இருக்கிற அந்த மெனக்கெடல் வந்து ஒரு கல்யாணத்துக்கு அப்புறமோ ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமோ ஏன் இல்லை? உங்களை வந்து நீ செல்ஃப் லவ் அப்படிங்கிறது நான் எங்கே போய் பேசினாலும் நான் அதை ரொம்ப வலியுறுத்தி சொல்வேன். உங்களுக்கு உங்களை பிடிச்சா மட்டும்தான் நீங்கள் வந்து உங்களை நல்லா வச்சுக்கணும்னு தோணும். ஸோ ரெண்டாவது வந்து எனக்கு இந்த நாலேஜ் இல்லை, நான் எப்படி என்னை வச்சுக்கிறது அப்படின்னா, நீங்கள் சிம்பிளாக வந்து வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி டெய்லி ஒரு 45 மினிட்ஸ் 45 நிமிஷம் உங்களுக்காக ஒதுக்குங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேளுங்க. உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ ஒரு ரூம்குள்ள ஒரு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுங்க, வாக் பண்ணுங்க, பார்க்கு போங்க, மொட்டை மாடிக்கு போங்க. உங்களுக்கான ஒரு அரை மணி நேரம், குறைஞ்சது அரை மணி நேரம் உங்களுக்காக ஒதுக்குங்க. உங்களுக்காக நீங்க ஒதுக்குனீங்கன்னா நீங்க அதுல மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். நீங்க ஒரு 1 மந்த் நடந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்னென்ன பாடியில சேஞ்சஸ் வருது, நல்லா பசி எடுக்கும், சீக்கிரம் தூங்குவீங்க, உங்க உடம்புலயே ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கும், நிறைய எனர்ஜி இருக்கும், புலம்ப மாட்டீங்க. அந்த மாதிரிலாம் உங்களுக்கு அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் அடுத்து தாண்டி ஏதாவது பண்ணலாமேன்னு அப்படி இருக்கும். எல்லாருக்கும் ஏதாச்சும் ஒரு கேம் பிடிக்கும். உட்காந்து விளையாடுற செஸ்ல ஆரம்பிச்சு ஓடுற வரைக்கும், பேட்மிண்டன் வரைக்கும் ஏதாவது ஒரு கேம் உங்களுக்கு கண்டிப்பா சின்ன வயசுல பிடிக்கும். இல்ல நீங்க விளையாடணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்காது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு விளையாட்டை எடுத்து அட்லீஸ்ட் வாரத்துல ஒரு 3 நாள் விளையாடுங்க. மெடல் வாங்குறது ஜெயிக்கிறதுல ரெண்டாவது பட்சம், உங்களுக்கான நேரம் அது. ஸோ உங்களுக்கு ஒரு கோல் செட் பண்ணுவீங்க, ஒரு டிசிப்ளின் லைஃப் கொண்டு வருவீங்க, சாப்பிட்றதுல இருந்து தூங்குறதுல இருந்து கொண்டு வருவீங்க. அப்ப வேற என்ன பிரச்சனைகள், நெகட்டிவிட்டி எல்லாமே நம்மளை தாண்டி போயிடும். நம்மளுக்கு டைம் இருக்காது அதுக்கெல்லாம் வந்து ஆன்சர் பண்றதுக்கு. ஸோ குறிப்பா வந்து பெண்கள் வந்து கடைசி வரைக்கும் அவங்கள வந்து நோய் இல்லாம கண்டிப்பா மெயின்டைன் பண்ண முடியும். நான் தான் வந்து ஒரு உதாரணம். இது படிச்சிருக்கணும், நிறைய செலவு பண்ணணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நான் வாக்கிங்ல தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபிட்டா இருந்ததுனால தான் அடுத்த லெவல் வந்து என்னால் வந்து ஓட்டப்பந்தயத்துக்கு வர முடிஞ்சது. கண்டிப்பா உங்களாலே முடியும். உங்களை நீங்க கேர் பண்ணணுங்கிறது பாருங்க. ஒரு 40 வயசுக்கு அப்புறம் துணியிலையும் நகையிலையும் முதலீடு பண்றதை குறைச்சிட்டு உடம்புக்கு முதலீடு பண்ணுங்க. ஹெல்த்தியா 70 வயசு வரைக்கும் இருப்பீங்க. யாரை சார்ந்தும் வாழ மாட்டீங்க. உங்களுக்கு பிடிச்ச லைஃப் வாழ்வீங்க. எங்க வேணாலும் டிராவல் பண்ணலாம். ஹெல்த்தியா இருந்தா மட்டும்தான் போக முடியும். ஸோ வாக்கிங்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுல சேஞ்சஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அடுத்த லெவல் போகலாம். ஓகே மேம். ரொம்ப அழகாக சொன்னீங்க. எல்லாமே ஃபிட்னஸ் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு வாக்கிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபுட்டு நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதா 70% ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஒரு பர்சனலாக ஒரு கேள்வி இருக்குது. என்ன அப்படின்னா, இத்தனை வயசு பெண்களுக்கு வந்து ஒரு 40 வயசு கடந்துட்டாங்க அப்படின்னா எலும்பெல்லாம் வந்து தேய ஆரம்பிச்சிரும். உங்களுக்கு அதில் கால்சியம் குறைபாடுகள் இருக்கும். அப்படின்றப்போ ஓட்டப்பந்தய வீராங்கனை நீங்கள். ஸோ அதை எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க? இது வந்து மித்தா, இல்லை வந்து அது எல்லாருக்குமே கம்மியாக ஆகுமா பெண்களுக்கு, இல்லை ஒரு சிலருக்கு தான் அப்படியா? நான் சொன்ன மாதிரி தான், லைக் அந்த கல்யாணம் வரைக்கும் கவனம் செலுத்துறது வந்து உணவு முறையோ சாப்பிட்றதோ நம்ம உடம்ப நல்லா வச்சுக்கணுங்கிறது வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம முக்கியத்துவம் வந்து கொடுக்கறது இல்லை. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து 40 வயசுக்கு அப்புறம் மெனோபாஸ்னு ஒன்று, அந்த பீரியட்ஸில் இர்ரெகுலாரிட்டி வரும் எல்லாருக்குமே. ஏன்னா அந்த வயசு தான் வந்து நம்ம ஹார்மோன்ஸ்லாம் வந்து ஹார்மோனி வாசிக்கிற வயசு. பேலன்ஸில் இருக்காது, மாறிக்கிட்டே இருக்கும். எப்படி இந்த ஹார்மோனி இன்க்ரீஸ் ஆனால் இது மாதிரி ஆகும், முடி கொட்டும், வெயிட் போடும், இரிட்டேஷன் வரும், மூட் ஸ்விங் வரும். ஜென்ரலாக பெண்களுக்கு என்ன அப்படின்னா அவங்களோட மூளையில வந்து ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 3000 வார்த்தைகளாவது வந்து யார்கிட்டயாவது பேசணும் அவங்களுக்கு. ஆனா அந்த வயசுல வீட்டுல இருக்கிற ஆண்கள், அப்பாவோ பையனோ கணவரோ வந்து உட்காந்து கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன கஷ்டம் என்னன்னு கேட்க மாட்டாங்க. ஸோ அந்த மூட் ஸ்விங்ல வர்ற இரிட்டேஷன் தான் வந்து இனிமேல் என்ன ஆனா என்ன அப்படிங்கறது அவங்க வந்து சாப்பிட்றதுல வந்து அதிகமாக கவனம் செலுத்துவாங்க. ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம எப்போ டென்ஷனாக இருக்கமோ நம்மளோட அந்த டென்ஷனை தீர்த்துக்கிறதுக்கு வந்து சாப்பிட்றது தான் வந்து நம்ம மெயினாக வந்து கவனம் செலுத்துவோம். ஸோ உங்களை அறியாமையே 50 வயசுல திரும்பி பார்க்குறப்ப நம்மளா இவ்வளோ பெருசு இருந்தோம் அப்படின்னு சொல்லி நம்ம உடம்பும் வெயிட்டும் போட்டுரும், முட்டி வலி வந்துடும், எல்லாமே வந்துடும். ஸோ அங்கே தான் எல்லாமே ஒரு எலும்பு தேய்மானமோ, ஒரு பீரியட்ஸில் வயிறு வலியோ, இர்ரெகுலாரிட்டியோ எல்லாமே நம்மளை வாவான்னு கூப்பிடுற வயசு 30லேருந்து 40 வரைக்கும் கவனம் பண்ணாதனால அப்பதான் இந்த நோய்கள் எல்லாம் நம்மளை வாவான்னு கூப்பிடும். அங்கதான் நீங்க வந்து கவனமா இருக்கணும். 30 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நீங்க வந்து கவனமா இருக்கணும். உங்களுக்கு கோவமா இருக்கா, 1 கிலோமீட்டர் நடங்க. இல்ல வீட்டுல மாடி இருக்கா, படி ஏறி ஏறி இறங்குங்க. எங்கேயும் போக முடியல, வீட்டுல இருக்க சேர்லயாவது எந்திரிச்சு ஒரு 10 தடவை உட்காருங்க. அப்படி உங்களுடைய மன அழுத்தத்தை வந்து குறைச்சிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுங்க. ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா, ஜிம்முக்கு போனா வெயிட் லிஃப்ட் பண்ணா
ஆண்கள் மாதிரி வந்து மசில் வந்துரும் அப்படிம்பாங்க. கிடையவே கிடையாது. நம்மளுடைய ஹார்மோன் வந்து டோட்டலா என்டையரா டிஃப்ரெண்ட். ஆண்களுக்கு இருக்கிற ஹார்மோன் வந்து என்டையரா டிஃப்ரெண்ட். நம்மளுக்கு வந்து அப்படி மசில் எல்லாம் வந்து வரவே வராது. ஸோ நீங்க வெயிட் லிஃப்ட் பண்றது எதுக்கு அப்படின்னா உங்களோட மூட்டுகள் எலும்புகள்லாம் வந்து வலுவா இருக்கும். உங்களுக்கு வந்து எனர்ஜி லெவல் நிறைய இருக்கும். ஸோ நல்லா தூக்கம் வரும். ரொம்ப முக்கியமானது வந்து உங்களோட மெட்டபாலிசம் வந்து இம்ப்ரூவ் ஆகும். மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் ஆகுனா நீங்க ரெஸ்ட்ல இருக்கிறப்ப கூட உங்க உடம்புல இருக்கிற கொழுப்பெல்லாம் வந்து வேகமா கரைய ஆரம்பிக்கும். அப்ப என்ன அர்த்தம்? எடை வந்து சீக்கிரமா வந்து கூடாது. ஸோ அந்த வெயிட் லிஃப்டிங் வந்து கண்டிப்பா 30 வயசுக்கு அப்புறம் வந்து ஒரு நல்ல ப்ராப்பர் ட்ரெயினர்கிட்ட கத்துக்கிட்டு பண்றது வந்து ரொம்ப 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 முக்கியம். அப்ப நீங்க உங்க எலும்பு பாதுகாக்கலாம். கீழே விழுந்துறது, அடிபடுறது, உடையிறது, இடுப்பு எலும்பு, முட்டி எலும்பு உடையிறது அதெல்லாம் வந்து நீங்க வந்து தவிர்க்கலாம். ஸோ அது 30 இயர்ஸ்ல பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 70 இயர்ஸ் வரைக்கும் உங்க வேலையை நீங்களே செஞ்சுக்க முடியும். அதுதான் வந்து நான் பெண்களுக்கு சொல்றது. கண்டிப்பா நீங்க வீட்டை விட்டு நகருங்க. கீப் மூவிங். ஓகே மேம். இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க அந்த மெனோபாஸ் டைமில் தான் வந்து பெண்கள் அதிகமாக அந்த யார்ட்டையாவது பேசணும்னு தோணும். இந்த மாதிரி தோன்றப்ப சில விஷயங்கள் இப்படிலாம் பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க மேம். ஸோ இந்த டைமில் தான் நீங்கள் வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணீங்களா? நம்ம என்ன தான் நம்ம ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் நம்மளுக்கு அந்த டைமில் பயங்கரமான ஒரு சொல்லியிருந்தீங்க கோவம் வரும், ஏதாவது ஒன்று பண்ணணும்னு தோணுன்னா அதெல்லாம் நீங்கள் எப்படி கடந்து வந்தீங்க மேம்? என்னோட ஓட்டப்பந்தயம் வந்து ஆரம்பிச்சதே என்னோட மெனோபாஸ் பீரியட்ல தான். ஸோ எனக்கும் அந்த இர்ரெகுலாரிட்டி இருந்தது. தைராய்டு இஷ்யூஸ் இருந்தது, தூக்கம் வராது, டிப்ரெஷன் இருக்கும், யார் எது சொன்னாலும் கோவம் வரும், அந்த பொறுமை கம்மியாக ஆரம்பிச்சது. ஸோ நான் கரெக்டான பீரியட்ல தான் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு வேலையை வந்து செய்ய ஆரம்பித்தேன். ஸோ என்னோட அந்த மூட் ஸ்விங், என்னோட கோவம், என்னோட இதெல்லாம் வந்து நான் ஓடுறதுல தான் வந்து ஃபுல்லாக வந்து கவனம் வந்து செலுத்தினேன். ஆக்சுவலாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா என்னோட எல்லா ரேஸுமே வந்து என்னோட பீரியட்ஸில் தான் ஓடி இருக்கேன். எல்லாரும் பீரியட்ஸில் மூவ் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. நாங்கள் எல்லா இன்டர்நேஷனல் ரேஸ் வரைக்கும் எல்லா ரேஸுமே வந்து அதில் தான் ஓடி இருக்கேன். நான் இதை சொல்றதுக்கு தயக்கமே படலை. ஏன்னா அந்த சமயத்தில் என்னால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அதை சாக்கா வச்சு நம்ம வந்து மூவ் பண்ணாமல் இருக்கக்கூடாது. லைட் ஆக்டிவிட்டி பண்ணலாம். ஆரம்பிக்கிறப்ப லைட் ஆக்டிவிட்டி பண்ணலாம். நான் வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்லாம் ப்ராப்பராக பண்ணதுனால எனக்கு அந்த பீரியட்ஸ் அப்போ ஏன்னா ரேஸ் எப்பயாவது தான் வரும், அந்த நேரத்தில் எனக்கு பீரியட்ஸ் வருதுன்னு சொல்லி நான் என்னோட அந்த விளையாட்டை வந்து நான் வந்து காரணம் சொல்லி நான் வந்து பின்வாங்கிறதுக்கோ இல்லை தோத்து போகிறதுக்கோ விரும்பலை. ஏன் முடியாது அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே எக்ஸ்ட்ரா ஃபுட்டு, அதுக்குள்ளே கேரு, ரெஸ்ட் ஜாஸ்தியாக அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டா அந்த பீரியட்லேயும் வந்து என்னால் பண்ண முடியும். ஸோ இந்த ஓட்டப்பந்தயம் வந்ததுக்கப்புறம் என்னோடைய பீரியட்ஸ்லாம் வந்து ரெகுலர் ஆச்சு. ஸோ என்னோட தூக்கம் வந்து இம்ப்ரூவ் ஆச்சு, என்னோட மைண்டில் என்னோட கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் ஆச்சு, எனர்ஜி லெவல் அதிகமாச்சு. ஸோ இது வந்து என்னோட பல் மருத்துவத்துறையில் வேலை பார்க்குறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. எனக்கு ஈஸியாக எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ண முடிஞ்சது ஃபிட்டாக இருந்ததுனால. ஓகே மேம். தடகள வீராங்கனையாக இருக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்க? ஆஃப்டர் நான் என்கிட்ட இதெல்லாம் ஒரு மாற்றமாக இருந்தது, எனக்கே அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் எது சொல்வீங்க? ஃபஸ்ட்டு வந்து அத்லெட் ஆனதுக்கப்புறம் எந்த ட்ரெஸ் வேணாலும் நம்மளுக்கு போட்டால் அழகாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஃபிசிக் வந்து கிடச்சிது. நான் இது ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஓடுறதெல்லாம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் இன்னும் சொல்லணும்னா என்னையே நான் ரசிக்கிற அளவுக்கு என்னோட உடல்நிலை வந்து ரொம்ப அழகாக வந்து இருந்தது. நான் முன்னாடி இல்லைன்னு சொல்லலை, பட் ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது. அந்த ஒரு மைண்ட்லேயே வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது. இல்லை நமக்கு இந்த வயசில் இவங்களால எந்திரிக்க முடியாது, நடக்க முடியாது, வேகமாக போக முடியாதுங்கிறதெல்லாம் தாண்டி இல்லை அப்படிங்கிற ஒரு அசாத்திய தன்னம்பிக்கையை வந்து எனக்கு கொடுத்தது அத்லெட்டிக்ஸில் வந்ததுக்கப்புறம். ஓகே மேம். ஸோ இப்போ நீங்கள் வந்து டிஸ்ட்ரிக்டில் மட்டுமே 11 மெடல் வாங்கியிருக்கீங்க. டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஸ்டேட்லேருந்து நேஷ்னல்லேருந்து இன்டர்நேஷ்னல். இப்போ மொத்தமாக நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச நான் சொல்கிறேன், நீங்கள் கோல்டில் மட்டுமே வந்து 34 மெடல் வாங்கியிருக்கீங்க, சில்வரில் 12 மெடல், பிரான்ஸில் வந்து 1 மெடல். இவ்வளோ மெடல் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்றது உங்களை படிக்கும்போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் எனக்கு ரொம்ப அமேசிங்காக இருந்தது எப்படி வந்து இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அவங்க வந்து இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு மேம். எனக்கு என்ன நினைக்கும் போது நம்மளாம் சும்மா இருக்கோம், ஒரு ஃபிட்னஸாவது நம்ம பண்ணுறோமா நம்ம அப்படின்ற மாதிரி இருந்தது எனக்கு. ஸோ டிஸ்ட்ரிக்ட் டு ஸ்டேட் டு நேஷ்னல் அப்படிங்கிற அடுத்தடுத்து போன அந்த ஜேர்னி பற்றி சொல்லுங்கள் மேம். டிஸ்ட்ரிக்ட்ல முதல்ல மெடல் வாங்குறப்ப வந்து அந்த சந்தோஷத்துக்கு நிஜமாவே ஈடு இணை இல்லை. அப்போ செகண்ட் கோவிட் வந்தது, ஒரு 3 மாசம் பிரேக் கிடைச்சது. அப்போ வந்து பசங்கள்லாம் டிஸ்ட்ரிக்ட்ல வாங்கிட்டு ஸ்டேட் ட்ரை பண்ணுங்க. நான் சொன்னேன் 32 மாவட்டத்தில் இருக்கிற நிறைய பேர் ஓடுறவங்களோடலாம் வந்து எப்படி ஜெயிக்க முடியும், இல்லை பரவாயில்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ மதுரையில் நடந்த முதல் மாநில அளவு மூத்தோர் தடகள போட்டியில் வந்து இந்த 1 வெள்ளி 1 தங்கம் வந்து இன்னொரு ஈவெண்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க, 3 தங்கமாக மாறிச்சு. ஸோ அப்போ அந்த 3 தங்கத்தை பார்க்குறப்ப இல்லை நேஷனல்ஸ் போகலாமே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஹைதராபாத்தில் வந்து ஃபர்ஸ்ட் நேஷனல்ஸ் இருந்தது. தனியாக யார் போகிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். என்னோட லக்கு வந்து சென்னைக்கே மாற்றிட்டாங்க. நான் ட்ரெயின் பண்ணுற நேரு ஸ்டேடியத்துக்கே மாற்றிட்டாங்க. சார் நம்ம ஊரில் நடக்குது, நம்ம பண்ணக்கூடாதா அப்படிங்கிறது. நேஷனல்ஸ் வந்து நேரு ஸ்டேடியத்தில் ஃபர்ஸ்ட் பண்ணுறப்ப வந்து என்னோட மறக்க முடியாத அனுபவம் என்னன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச 400 மீட்டரில் வந்து நான் 60 மீட்டர் லீடில் வந்துட்டு இருக்கிறப்ப எனக்கு அந்த கர்வில் டேர்ன் பண்ணுறப்ப எனக்கு வந்து பீரியட்ஸ் வந்துருச்சு. ஸோ கண்ணெல்லாம் கட்டி எனக்கு வந்து லைனில் முடிக்க முடியல. நான் வந்து 4th வந்து தான் லீடாக இருந்தேன், 4th வந்து தான் முடித்தேன்.
அப்போ மே மாதம் 29ஆம் தேதி அதில் ஃபினிஷ் லைனில் வர்றப்ப கீழே விழுந்துட்டேன். தலை சுற்றுறதுனால விழுந்துட்டேன் ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக. அப்போ வந்து முட்டியில் இருக்கிற ஸ்கின்னெல்லாம் வந்து சிந்தட்டிக் ட்ராக்ல இருந்தது. அப்போ எப்படி வீட்டுக்கு போகிறது, ஏற்கனவே விளையாடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, இந்த மாதிரி இருக்கணும்னு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் அன்னைக்கு நைட்டு பூரா தூங்க முடியல என்னால். இல்லை நம்ம இதுக்கு உழைக்கல, நம்ம கண்டிப்பாக பதக்கத்தோட நம்ம ஊரில் நடக்கிற ஒரு தேசிய இது தமிழ்நாட்டுக்கு அட்லீஸ்ட் ஒரு இதாவது வாங்கணும், நம்ம அதுக்கப்புறம் விளையாட முடியலனா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் வந்து வீட்டில் எல்லாரும் இப்படி கால் இதானதுக்கப்புறம் உனக்கு ரொம்ப தேவையா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இது பண்ணாங்க. நான் காலையில் 5:30 மணிக்கு யார்கிட்டையும் சொல்லலை. நான் கிளம்பி ஸ்டேடியத்துக்கு போயிட்டு அடுத்த நாள் வந்து ஒரு வெள்ளியும் ஒரு தங்கமும் வாங்கினதுக்கப்புறம் தான் இல்லை நிறைய தடைகள் வரும் உடல் அளவிலும் சரி மனசு அளவிலும் சரி, பட் நம்ம வந்து அதெல்லாம் பின் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது அந்த ஒரு சிக்கலான சிச்சுவேஷனில் மன உறுதியோடு இருந்து அடுத்த நாள் மெடல் வாங்கினது தான் இன்னைக்கு வரைக்கும் எந்த நாட்டுக்கு போனாலும் வெறுங்கையோடு வரமாட்டேங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து எனக்கு கொடுத்தது. சூப்பர் மேம். பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருக்கு மேம். நீங்கள் சொல்கிறீங்க நேஷ்னல் லெவலாக இருக்கிறதுக்கே நம்ம கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆள் இல்லை, ஸோ அதையும் வந்து நம்ம ஊரில் மாற்றிட்டாங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் லெவலில் நீங்கள் எப்படி போனீங்க? அண்ட் இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ டிஸ்ட்ரிக்ட் லெவலாக இருக்குன்னா நம்ம ஊருக்காரங்க இல்லை பக்கத்து ஊர்லேருந்து வருவாங்க, எல்லாம் நம்ம மொழி தான் பேசுவாங்க, தமிழ் பேசுவாங்க, அவ்வளோதான். பட் இதுவே நேஷ்னல் போகும்போது வேறு லாங்குவேஜ், இன்டர்நேஷ்னல் போகும்போது இன்னும் வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஊருக்கும் போகிறப்போ அந்த வேறு வேறு அனுபவங்கள் இருக்கும்ல, அதை பற்றி சொல்லுங்கள். இந்த நேஷ்னல் லெவலில் வாங்கின மெடலுக்கு அப்புறம் வந்து பெங்களூரில் ஒரு நேஷ்னல்ஸ் பண்ணேன். ஸோ அதில் வந்து ஒரு 4-5 வருஷமாக வின் பண்ணிட்டு இருக்கிற ஒரு அத்லெட்டை வந்து நான் அங்கே வந்து அவங்கள தாண்டி நான் கோல்டு மெடல் வாங்க முடிஞ்சுது. ஸோ அது வந்து ஒரு அசாத்திய தன்னம்பிக்கை கொடுத்தது. சரி நம்ம வெளியே போய் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தி தான். தென்கொரியாவில் நடந்த ஏசியா பசிபிக் காம்படிஷனுக்கு வந்து பேர் கொடுத்துருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு தனியாக ஒரு வெளிநாட்டுக்கு ட்ராவல் பண்ணுறோம், கொரியன் லாங்குவேஜ் தெரியாது, ஆனால் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு என்ன நடக்கும்னு. ஸோ ரேஸ்க்கு முந்தின நாள் வந்து எனக்கு தூக்கம் வரல. அங்கே 3.5 மணி நேரம் வந்து டிஃப்ரென்ஸ். ஸோ நம்மளுக்கு முன்னாடியே அங்கே வெடிஞ்சிரும். ஸோ நம்மளோட 3:30 மணிக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா தான் நம்மளோட 7 மணிக்கு ரேஸ் ஓட முடியும். ஸோ நம்ம 3 மணிக்கெல்லாம் எங்கே சாப்பிட்ருப்போம், பட் அது ஆனால் ஏதாவது சாப்பிடணுமேனு லைட்டாக தான் சாப்பிட்டுட்டு போனோம். முத நாள் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த தூக்கம் அதெல்லாம் பேலன்ஸ் பண்ண முடியல. வேறு டைம், வேறு கிளைமேட்டு, 14 டிகிரி இருந்தது. இங்கே மே மாதம் நம்ம ஊரில் தெரியும் எப்படி சென்னை வெயில், அந்த வெயிலில் காஞ்சிட்டு அங்கே போய் ஓடுறது கஷ்டமாக இருந்தது. அந்த ஃபஸ்ட்டு நாள் ஈவெண்ட் பண்ணுறப்ப ஆன் யோர் மார்க் சொல்கிறப்ப நமக்கு இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் திருப்பி கிடைக்குமா கிடைக்காதா தெரியாது, நம்ம அடுத்த வருஷம் ஓடுவோமான்னு தெரியாது. இதில் மெடல் பண்ணால் என்னோட பேர் காட்டுவாங்க, நான் இந்திய கொடியெல்லாம் தூக்கி பிடிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு இது மட்டும்தான் இருந்தது. தலையை குடிஞ்சு ஆன் யோர் மார்க் சொல்கிறப்ப ஸோ ஃபினிஷ் லைனுக்கு எப்படியாவது போயிடணும், 3வது பதக்கம் வாங்கினா கூட பரவாயில்ல அப்படின்னு எனக்கு வந்து வெள்ளி பதக்கம் கிடைச்சது. ஃபஸ்ட்டு வந்தது வந்து ஒரு சைனா அத்லெட்டு. ஸோ வெள்ளி பதக்கம் கிடைச்சது. ஸோ அந்த பதக்கம் வாங்கினதுக்கப்புறம் என்னோட பேர் டாக்டர் விஜயா ஃப்ரம் இந்தியான்னு படிக்கிறப்ப அந்த நேஷனல் ஃபிளாகை தூக்கி நின்னப்ப நான் டிகிரி வாங்கினப்ப இருந்த சந்தோஷத்தை விட ரொம்ப ஜாஸ்தியாக வந்து எனக்கு ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா ஒவ்வொருத்தரோட கனவும் வந்து அவங்கவுங்க நாட்டுக்கு வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது தான். ஸோ என்னோட இந்த வயசில் வந்து என்னோட நாட்டுக்காக நான் அந்த பதக்கம் வாங்கினது வந்து எனக்கு மறக்க முடியாத அந்த வெள்ளி பதக்கம் தென்கொரியாவில் வாங்கினது மே 2023. சூப்பர் மேம். இன்டர்நேஷ்னல் லெவலில் நீங்கள் விளையாட போயிருக்கீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல்லேருந்து வரும்போதே உங்களோட ஏஜ் கேட்டகரியில் உங்கள் கூட நிறைய பேர் இருந்திருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் என்ன நினச்சிங்க? ஏன்னா இவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சு போனீங்களா, இல்லை நம்ம கூட இவ்வளோ பேர் வந்திருக்காங்களே அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்ததா? இல்லை, நான் அது ஓட்டப்பந்தயத்தில் முன்னாடி நாள் வரைக்கும் நான் ரெஜிஸ்டர் பண்ணதோடு சரி, கிரவுண்டுக்கு போகிறப்ப தான் எத்தனை பேர் நிற்கிறாங்கன்னு தெரியும், எத்தனை வருஷம் ஓடி இருக்காங்க, எவ்வளோ டைமிங்கு, என் காம்படிட்டர் யார், அந்த இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. நான் இன்னைக்கு வரைக்குமே அதை மைண்டில் ஏற்றிக்க மாட்டேன். ஏன்னா நேற்றோட நான் இன்னைக்கு பெட்டராக ஓடணும் அப்படிங்கிறதான் பார்ப்பேன். அந்த போட்டி, அந்த கம்பேரிசன் ரொம்ப வந்ததுன்னா நம்மளுக்கு வந்து ப்ரெஷர் ஆகிடும். நம்ம என்ஜாய் பண்ணி பண்ணுற ஒரு வேலை வந்து நமக்கு மன அழுத்தமாக ஆகிடும். நான் இதை பண்ணியே ஆகணும், ஜெயிச்சே ஆகணும், அவங்கள தாண்டியே ஆகணும்னு. உங்களுக்கு மனசுக்குள்ளே வந்து அவங்களோட பெட்டராக பண்ணணும்னா அதுக்கான ஒர்க் அவுட்டோ அதுக்கான முயற்சியோட பயிற்சி எடுத்தீங்க கண்டிப்பா நீங்க அவங்கள தாண்டி போலாம். சோ நம்ம எப்பயுமே பக்கத்துல இருக்கிறவங்கள வந்து இலக்கா வைக்க கூடாது, இவங்கள பார்த்து இந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்க கூடாது. இன்னொன்னு சொன்னீங்க, இந்த வயசுல வந்து எப்படி பண்ண முடியுது அப்படின்னு கேட்டீங்க. நான் தென்கொரியாவுக்கு போனப்பதான் 90 வயசு 95 வயசு மகளிர் எல்லாம் வந்து அங்க ஓடுறவங்க எல்லாம் பாக்குறப்ப அவங்க இந்த டைம் ஓடணும்னு நினைச்சு இந்த டைமுக்குள்ள பண்ண முடியல அப்படிலாம் ஃபீல் பண்றப்ப நம்ம மெடல் வாங்கினதுக்கே இவ்வளோ சீன் பண்ணிட்டு இருக்கோம், அவங்க வந்து இவ்வளோ டைமுக்குள்ள அதை பண்ண முடியலன்னு ஃபீல் பண்றாங்க. இங்கதான் வந்து 45 வயசுக்கு மேல ஓடனா 50 வயசுக்கு மேல ஓடனா பெரிய விஷயமா பாக்குறாங்க. அங்க வந்து அவங்களோட ஒரு ரொட்டீனா இருக்கு. அவங்களுக்கு உன்னோட உடம்பு அது நீ நல்லா வச்சுக்கணும், அது உன்னோட கடமை, உனக்கு பிடிச்சது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஹெல்த்துக்கு வந்து சாப்பிட்றதும் அந்த உடலை வந்து கவனம் பண்ணிக்கிறதுலையும் அவங்க செலுத்துற ஒரு இது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. வெளியே போய் பண்றது வந்து நிறைய விழிப்புணர்வு கொடுத்தது. இல்ல நம்மலாம் ஒண்ணுமே கிடையாது, நம்மளுக்கு மேல 75 85 95 எல்லாம் எப்படி ஓடுறாங்க அப்படிங்கறத கொடுத்தது. ஸோ இன்னைக்கும் அவங்க தான் வந்து ரோல் மாடல், இன்ஸ்பிரேஷன். அவங்கள மாதிரி அந்த வயசு வரைக்கும் ஓட முடியுமான்னு தெரியாது, பட் அவங்கள மாதிரி நம்மளும் வெளிநாட்டில் போய் நிறைய மெடல் பண்ணி ஒரு இந்தியால இருந்து இத்தனை வயசுல பண்றாங்க அப்படிங்கறத ஒரு பேர் வைக்கணும் அப்படிங்கறத என்னோட ஒரு கனவு. சூப்பர் மேம்.
இப்போ நீங்க சொன்னீங்க 50+ வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்றோம் அப்படின்னா, இப்போ நம்ம தமிழ்நாடோ, இந்தியாலயோ வந்துட்டு எந்த ஏஜ் கேட்டகரி வரைக்கும் கடைசி வரைக்கும் இருக்கு மேம்? இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க சைனாலாம் வந்துட்டு 95லாம் இருக்காங்க அப்படின்ட்டு. நம்ம ஊர்ல எந்த ஏஜ் கேட்டகரி வரைக்கும் இருக்காங்க? இப்போ இந்த மூத்தோர் தடகளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சின்ன பசங்க வந்து 25 வயசு வரைக்கும் நார்மலாக நேஷனல்ஸ் எல்லாமே ஒலிம்பிக், ஏஷியன் கேம்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. மூத்தோர் தடகளம் வந்து 35 வயசுல இருந்து ஆரம்பிக்குது ஆக்சுவலா. ஒவ்வொரு 5 வயசும் ஒரு பிரிவு, 35லேருந்து 39, 40லேருந்து 45 அந்த மாதிரி. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் வந்து 110 வயசு வரைக்கும் இருக்கு. இந்தியாவில் வந்து 100 வயசு வரைக்கும் இருக்கு. ஸோ 95, 96 வயசுக்கு மேலே கர்நாடகா, குஜராத்லலாம் வந்து ஆண்களும் சரி பெண்களும் சரி வேர்ல்டு அளவில் இந்தியாவுக்கு வந்து மெடல் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காம்படிஷன்ல வந்து விமனோட பார்ட்டிசிபேஷன் வந்து எவ்வளோ இருக்கு? முன்னாடி விட இப்போ வந்து ஜாஸ்தியாக இருக்கு. நான் 2022ல் மாநில அளவில் ஓடினதை விட இப்போ 2025ல் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக இருக்கு. நிறைய டாக்டர்ஸ், போலீஸ், ஐஏஎஸ் அதிகாரிகள், பேங்க் மேனேஜர்ஸ், நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸு, நிறைய பேர் வந்து ஏதாவது ஒன்று சின்ன வயசில் அவங்களுக்கு இருந்திருக்கும் இல்லையா, ஓடுற கனவோ ஏதாவது இருக்கும்ல, பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ ட்ராக்ல வந்து ஓடுறவங்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. இப்போ மாவட்ட அளவில் இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஆண் பெண் எல்லாமே சேர்ந்து 700 பேருக்கு மேலே பண்ணாங்க. இந்த தடவை ரொம்ப ஜாஸ்தி ஸ்ட்ரென்த்து சென்னை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ பார்ட்டிசிபேஷன் வந்து நிறையா இருக்குது. இந்த மாதிரி மெடல் அடிக்கிறவங்க அவங்களுடைய ஸ்டோரிஸ் எல்லாம் படிக்கிறப்ப நம்மளும் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து ஊக்கமாக இருக்குது. ஓகே மேம். ஒருவேளை ஒரு விமனுக்கு வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே வர இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பட் ஆனால் அவங்க தயங்குறாங்க, ஃபேமிலி சப்போர்ட் இல்லை, சொசைட்டி என்ன சொல்லுமோ அப்படின்ற ஒரு தயக்கத்தோட இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன மோட்டிவேஷன் கொடுப்பீங்க? பெண்களுக்கு ஒன்று சொல்கிறது அதுதான், நம்மளுடைய சமூகம் வந்து நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னா மெடிக்கல் பில்லெல்லாம் கட்ட வரமாட்டாங்க. நம்ம படுத்திருந்தா நம்மளுக்கு யாரும் வந்து கஞ்சி வச்சு தரத்துக்கு கூட யாரும் வரமாட்டாங்க. ஸோ உங்களை தான் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ நீங்கள் இந்த ஸ்போர்ட்குள்ளே வரணும்னா ஃபஸ்ட்டு உங்களை உடல் அளவில் நீங்கள் வந்து உங்களை தயார் பண்ணிக்கணும். யாரும் வந்து குடும்பத்தை பார்க்காதீங்க பண்ணுங்க அப்படிங்கிறது இல்லை. உங்களுக்கான டைமை ஒதுக்குங்க, 1/2 hour ஒதுக்குங்க. நீங்கள் வாக்கிங்கில் ஃபஸ்ட்டு ஆரம்பிங்க. உங்களுக்கு அதில் ஸ்பீடாக நடக்க முடிஞ்சதுன்னா கொஞ்சம் ஜாக் பண்ணி பாருங்கள். அதுலேயும் உங்களுக்கு பண்ண முடிஞ்சதுன்னா நீங்கள் பக்கத்தில் எல்லா இடத்துலையும் கிரவுண்ட் இருக்குது, பார்க் இருக்குது, எல்லா இடத்துலையும் ட்ரெயினர்ஸ் இருக்காங்க அத்லெட்டிக். இது நீங்கள் அவங்ககிட்ட போய் கேட்கலாம், என்னோட உடல் இருக்கிற தகுதிக்கு என்ன மாதிரியான பயிற்சி வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு. ஸோ அவங்க உங்களுக்கு கரெக்டாக கைட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து ஸ்பீடாக ஓட முடியாது, ஆனால் நிறைய நேரம் தூரமாக ஓடுவீங்க அப்படின்னா லாங் டிஸ்டன்ஸ் எடுக்கலாம். 5000 மீட்டர், 10000 மீட்டர், 1500 மீட்டர் எடுக்கலாம். இல்லை நீங்கள் உங்களுக்கு நல்லா டோண்டா இருக்கு பாடி, ஸ்பீடாக ஓட முடியும் எனக்கு அப்படின்னா 200 மீட்டர், 400 மீட்டர், 100 மீட்டர் எடுக்கலாம். ஸோ உங்கள் பாடிக்கு என்ன எது சூட் ஆகும் அப்படிங்கிறத ஒரு ட்ரெயினரோ கோச்சோ வந்து உங்களுக்கு கரெக்டாக கைட் பண்ணுவாங்க. இல்லை எனக்கு ஓடவே முடியாது அப்படின்னா த்ரோஸ் இருக்கு, ஜாவ்லின் த்ரோ இருக்கு, குண்டெறிதல் இருக்கு, அந்த மாதிரிலாம் இருக்கு, நின்றுட்டே போடுறதெல்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். நிறைய வகையான விளையாட்டுகள் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கு. ஸோ நீங்கள் வெளியே வாங்க, உங்களுக்கு எந்த இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்கள் அதில் வந்து கவனம் செலுத்தினா கண்டிப்பாக பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு சின்ன கோல் செட் பண்ணி போயிட்டே இருக்கலாம். நீங்கள் வீட்டில் இருக்கீங்க பண்ண முடியல அப்படிலாம் வந்து சாக்கு எதுவும் சொல்ல வேண்டாம். இப்போ நான் என்னோட ப்ரொஃபஷன் பார்த்துட்டு என் 2 பசங்களை பார்த்துட்டு நான் வந்து இது என்னால் சாதிக்க முடியுதுன்னா நேர மேலாண்மை தான். டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே மேம். நீங்கள் சொல்லியிருந்தீங்க எனக்கு 400 மீட்டர் வந்து ரொம்ப ஃபேவரட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நீங்கள் வேறு என்னென்ன மாதிரி மீட்டர்ஸ் எல்லாமே ஓடிட்டுருக்கீங்க மேம்? நான் அந்த 400 மீட்டரில் ஃபஸ்ட்டு தடவை நேஷனலில் அந்த பதக்கத்தை இழந்ததுக்கப்புறம் திரும்ப அடுத்த காம்படிஷன் ஓடி அதில் கோல்டு வாங்கினதுக்கப்புறம் இப்போ வந்து 60 மீட்டர், 100 மீட்டர், 200 மீட்டர் லாங் ஜம்ப் இதில் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஏன்னா 400 மீட்டர் ஓடுற அளவுக்கு பயிற்சி பண்ணுறதுக்கு எனக்கு நேரம் பத்தலை. எனக்கு இருக்கிற நேரத்தில் வந்து என்னால் ப்ராப்பராக பயிற்சி பண்ண முடியல. நான் ஏதோ ஒரு மெடல் வாங்குறதுக்காக போல அதில் இறங்கினா அது ப்ராப்பராக ட்ரைனிங் பண்ணி வாங்கணும் அப்படிங்கிறது. ஸோ என்னோட உடல் இதுக்கு வந்து 60 மீட்டர், 100 மீட்டர் வந்து நல்லா ஈஸியாக வருது, 200 மீட்டர் வரைக்கும் நல்லா ஈஸியாக வருது. ஸோ இப்போ நான் கவனம் வந்து ஃபுல்லாக அதில் தான் வந்து நான் செலுத்திட்டு இருக்கேன். ஸோ இப்போ நடந்து முடிஞ்ச சவுத் ஏஷியன் அத்லெட்டிக் மீட் ஜனவரி 10 to 12 நடந்தது. அதில் வந்து நான் 60 மீட்டரில் வந்து கோல்டு வாங்கினேன். நான் ரேஸ் பண்ணது வந்து ஏஷியாவில் கோல்டு வாங்கின ஒரு ஸ்ரீலங்கன் அத்லெட்டை தான். சூப்பர் மேம். நீங்கள் சொல்லியிருந்தீங்க எனக்கு 400 மீட்டர் வந்து ரொம்ப ஃபேவரட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நீங்கள் வேறு என்னென்ன மாதிரி மீட்டர்ஸ் எல்லாமே ஓடிட்டுருக்கீங்க மேம்? நான் அந்த 400 மீட்டரில் ஃபஸ்ட்டு தடவை நேஷனலில் அந்த பதக்கத்தை இழந்ததுக்கப்புறம் திரும்ப அடுத்த காம்படிஷன் ஓடி அதில் கோல்டு வாங்கினதுக்கப்புறம் இப்போ வந்து 60 மீட்டர், 100 மீட்டர், 200 மீட்டர் லாங் ஜம்ப் இதில் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஏன்னா 400 மீட்டர் ஓடுற அளவுக்கு பயிற்சி பண்ணுறதுக்கு எனக்கு நேரம் பத்தலை. எனக்கு இருக்கிற நேரத்தில் வந்து என்னால் ப்ராப்பராக பயிற்சி பண்ண முடியல. நான் ஏதோ ஒரு மெடல் வாங்குறதுக்காக போல அதில் இறங்கினா அது ப்ராப்பராக ட்ரைனிங் பண்ணி வாங்கணும் அப்படிங்கிறது. ஸோ என்னோட உடல் இதுக்கு வந்து 60 மீட்டர், 100 மீட்டர் வந்து நல்லா ஈஸியாக வருது, 200 மீட்டர் வரைக்கும் நல்லா ஈஸியாக வருது. ஸோ இப்போ நான் கவனம் வந்து ஃபுல்லாக அதில் தான் வந்து நான் செலுத்திட்டு இருக்கேன். ஸோ இப்போ நடந்து முடிஞ்ச சவுத் ஏஷியன் அத்லெட்டிக் மீட் ஜனவரி 10 to 12 நடந்தது. அதில் வந்து நான் 60 மீட்டரில் வந்து கோல்டு வாங்கினேன். நான் ரேஸ் பண்ணது வந்து ஏஷியாவில் கோல்டு வாங்கின ஒரு ஸ்ரீலங்கன் அத்லெட்டை தான். சூப்பர் மேம். விமன் இத்தனை ஏஜ் ஆயிடுச்சு, நம்ம ஓடுறதே வந்து பெரிய விஷயம்தான். பட் இதில் லாங் ஜம்ப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு.
நான் இப்போ இந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கு ரன்னிங்கெல்லாம் பயிற்சி பண்ணுறப்பவே ஜென்ரலாகவே ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் ஜம்ப் பண்ணுறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். என்னோட உயரத்துக்கு வந்து ரொம்ப நீளம் வந்து தாண்ட முடியாது என்னோட ஹைட்டுக்கு. ஆனாலும் இந்த ஓடுறதுல இருக்கிற டென்ஷனை ரிலாக்ஸ் பண்ணுற ஈவெண்ட் வந்து என்னோட லாங் ஜம்ப் ஈவெண்ட். நான் ட்ரைனிங் எதுவும் பண்ண மாட்டேன், காம்படிஷனில் தான் போய் லாங் ஜம்ப் ஈவெண்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக ஒரு பதக்கத்தோட வந்துடுவேன். அந்த போர்டில் கால் வச்சு மணலில் லேண்ட் ஆகுற வரைக்கும் வானத்தில் தனியாக ஒரு பறக்கிற ஒரு ஃபீல் இருக்கும். அந்த ஃபீல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் லாங் ஜம்ப் வந்து பண்ணுவேன். பெருசாக பயிற்சி எதுவும் எடுக்க மாட்டேன், ஆனால் எனக்கு அந்த ஜம்ப் பண்ணுறது வந்து ரொம்ப பிடிக்கும். அது நம்ம காலுக்கு ஸ்ட்ரென்த்திங்லாம் நிறையா பண்ணுறதுனால பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது ரொம்ப அழகாக சொல்கிறீங்க மேம். அதாவது நீங்கள் பேசும்போதே எனக்கு தெரியுது நீங்கள் எவ்வளோ பேஷனேட்டாக இருக்கீங்க இந்த ரன்னிங்லேயும் சரி. லாங் ஜம்ப்க்கு நீங்கள் என்ன ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, எப்படி பண்ணுவீங்க இந்த ஏஜ் கேட்டகரியில் நான் கேட்ட கேள்வி வந்து அதை நான் ரொம்ப கேஷுவலாக நான் பண்ணுவேன். எனக்கு அது ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும்னு நீங்கள் சொல்லும்போது எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து இந்த ஃபீல்டில் இருக்கோம் அப்படின்னா ஒரு பாடி ஷேமிங் கண்டிப்பாக பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் எப்படி கடந்து வந்தீங்க? இல்லை, நான் ஃபஸ்ட்டு இந்த டிஸ்ட்ரிக்ட் மெடல் வாங்குற வரைக்கும் நான் யாருன்னு தெரியாது. அந்த 2 மாதம் ஸ்டேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறப்ப நான் ஓடுறப்ப வந்து என் கூட ஓடுற சக ஒரு பெண் தடகள வீராங்கனைகளாகட்டும் ஆண்களாகட்டும், இவங்க இப்படி ஓடுறாங்க, கை இப்படி இருக்குது, கால் இப்படி ஓடுறாங்க, அந்த மாதிரி எல்லா கமெண்ட்ஸுமே பண்ணுவாங்க. ஏன்னா நான் வந்து ரன்னிங் பொறுத்த வரைக்கும் என்னோட 48வது வயசில் ஆரம்பிச்சதுலேருந்தே எனக்கு அது ஒரு எல்கேஜி மாதிரி தான், பென்சில் பிடிச்சி எழுதுகிற மாதிரி தான் நான் ஸ்டார்ட் பண்ணது ஸ்ட்ரைடெல்லாம். ஸோ எனக்கு பெருசாக எதுவும் தெரியாது, பாடி ஸ்ட்ரென்த்தை வச்சு தான் நான் ரேஸ் பண்ணேன். அதுக்குள்ளே உங்களுக்கு நுணுக்கங்கள்லாம் கற்றுக்கிறதுக்கே எனக்கு ஒரு 1.5 வருஷம் ஆச்சு. இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். அப்போ இனிஷியலாக எல்லாரும் சொன்னாங்க, அப்போ என்னோட மெடல் மட்டும்தான் அவங்களுக்கு பதில் கொடுக்கும், நான் இப்போ தானே வந்திருக்கேன், எனக்கு இவ்வளோ தானே பண்ண முடியும் அப்படின்னு நான் யாருக்கிட்டையுமே நின்று விளக்கம் கொடுத்ததில்ல. ஏன்னா எனக்கு வந்து விமர்சனம் மட்டும்தான் என்னை வீரியமாக வந்து ஓடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ அதனால் எப்பயுமே இந்த ஒரு ஃபீட்பேக்ஸோ ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸோ தான் வந்து நம்மளுக்கான ஒரு டிரைவ், அதுதான் நம்மளுக்கு ஊக்கப்படுத்தும். யாரும் எதுவும் சொல்லலாம் நம்ம முன்னேற மாட்டோம். கண்டிப்பாக மேம். நெகட்டிவிட்டி அதை எப்படி நீங்கள் வந்து பாசிட்டிவாக பார்க்கலாம், ஒரு ஆப்டிமிஸ்டிக்காக நீங்கள் வந்து பேசுனீங்க. அண்ட் இப்போ உங்கள் மென்டல் ஹெல்த் அண்ட் உங்கள் ஸ்டெபிலிட்டி எதுவுமே அஃபெக்ட் பண்ணாமல் இருக்க உங்களை நீங்களே எப்படி வந்து ப்ரொடெக்ட் பண்ணிப்பீங்க மேம்? இல்லை, கண்டிப்பாக ரன்னிங் வந்து எனக்கு வந்து ஒரு தெரப்பி மாதிரி தான் ஆக்சுவலாக. ஸோ அது ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 45 நிமிஷமாவது ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணி வேர்க்கலன்னா எனக்கு நிஜமாவே அன்றைக்கி தூக்கம் வராது. எதுவுமே பண்ணலனா கூட எங்கள் ஃப்ளாட்டில் இருக்கிற படியே ஏறி இறங்குவேன். ஸோ ஒரு 50 படி இருக்கும், அது அட்லீஸ்ட் ஒரு 10 டைம்ஸாவது ஏறி இறங்குவேன். ஸோ அந்த பாடி வந்து அதுக்கான ஆக்டிவிட்டி பண்ணால் மட்டும்தான் எனக்கு வந்து அன்றைக்கி நாளே போன மாதிரி இருக்கும். ரெண்டாவது வந்து இந்த ஆக்டிவிட்டி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூக்கத்தோட குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆச்சு. எந்த பிரச்சனை வந்தாலும் இப்போ யாருக்கு ப்ராப்ளம் இல்லை, எல்லா இடத்துலையும் எல்லாம் இருக்குது, அதோட வாழ பழகிக்கணும். பட் அதெல்லாம் எதிர்கொள்கிற ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜி வந்து என்னோட இந்த ரன்னிங் வந்து எனக்கு கொடுத்தது. ஆக்சுவலாக நான் இன்னும் ஒரு கேள்வி வச்சுருந்தேன் அப்படின்னா, உங்களோட நான் ஒர்க் அவுட் டேஸில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சம்மாவும் இப்போ நீங்கள் டென்டிஸ்ட்டாக இருக்கீங்க, எல்லாமே நீங்கள் ஃபிட்னஸ்க்காக இப்போ ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா நாளுமே அதை ஃபாலோ பண்ண முடியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணாதனாலே நீங்கள் எப்படி வந்து மேனேஜ் பண்ணுவீங்க அப்படின்னு நான் கேட்கலான் இருந்தேன். ஆனால் நீங்கள் சொல்லிட்டீங்க எனக்கு வந்து இந்த நாளில் வேர்க்காமல் இருந்தால் தூக்கமே வராது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இருந்தாலும் என்னைக்காவது நீங்கள் அந்த ஒர்க் அவுட் பண்ணாமல் இருந்திருக்கீங்களா? 45 நிமிஷம் நடந்தாலும் எனக்குன்னு பிடிச்சதை நான் கண்டிப்பாக செய்வேன். நான் பிடிஎஸ் இல்லாமல் வந்து சைக்கோதெரப்பி கவுன்சிலிங் படிச்சிருக்கேன், நேச்சுரோபதி படிச்சிருக்கேன், ஃபுட் நியூட்ரிஷன் படிச்சிருக்கேன். ஸோ என்னோட நிறைய தோழிகள்லாம், அதாவது நான் முகம் பார்த்தவங்க பார்க்காதவங்க தெரிஞ்சு வந்தவங்க நிறைய பேருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருக்குது. ஸோ அவங்களுக்குலாம் வந்து நான் வந்து ஃப்ரீ கவுன்சிலிங் பண்ணுறேன். உணவுலையும் சரி, மைண்ட் ட்ரைனிங்கும் சரி, மனசளவில் என்ன பிரச்சனைகள் எது இருந்தாலும் நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். அவங்கள ஸ்லோவாக அதுலேருந்து வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்கள ஃபிட்னஸ்குள்ளே கொண்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு உடம்பை நல்லா வச்சுக்கிட்டாங்கன்னா இது பண்ண முடியும். ஸோ இது வந்து நான் என்னோட ஹாபியாக வந்து நான் பண்ணுறேன். மானிட்டரி பெனிஃபிட்னு தாண்டி என்னோட டென்டல் இல்லாமல் நான் படித்தது யாருக்காவது யூஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறேன். ஸோ நான் ஒரு கோவிட் டைமில் வந்து கொஞ்சம் பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு 100 days வந்து நான் ஃப்ரீ ட்ரைனிங் கொடுத்தேன். ஸோ அவங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வந்து ரிவர்ஸ் ஆச்சு. ரிவர்ஸ் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து இப்போ ஒரு புது வாழ்க்கை வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுதான் எனக்கு வந்து ஒரு ஆத்ம திருப்தியை வந்து கொடுக்கும். அது இல்லாமல் வந்து எனக்கு வந்து ஜேசுதாஸ் பாடல்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ எஃப்எம்ல நிறைய பாட்டு கேட்பேன் ஃப்ரீயாக இருக்கிற டைமில். ஸோ இப்போது இந்த ஃபீல்டில் உங்களுக்கு ஏதாவது ஃபெயிலியர் இருந்து இந்த டைமில் நம்ம கம்பேக் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைம் இருந்திருக்கா? எனக்கு நடுவில் வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வந்தது இந்த ரன்னிங் பண்ணிட்டு இருக்கிறப்ப. நான் மனசளவில் கொஞ்சம் உடஞ்சி போயிட்டேன், பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு 1 or 2 months என்னால் ட்ரைனிங் பண்ண முடியல. அப்போ வந்து இன்னும் ஜாஸ்தியானப்போ தான் இல்லை அதுலேருந்து வெளியே வரணும்னா நம்மளுக்கு பிடிச்சது ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுல மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் டாக்டர்ஸ் ஒலிம்பிக்ஸ்னு ஒரு காம்படிஷன் வந்தது, டாக்டர்ஸ்க்கான நேஷனல்ஸ். அது வந்து என் வயசுக்கான விளையாட்டு கிடையாது. டாக்டர் முடிச்சுட்டு வந்த 23 வயசுலேருந்து ஓப்பன் கேட்டகரி. ஸோ நான் வந்து அதில் வந்து 25, 26, 28 வயசு இருக்கிற டாக்டர்ஸோட வந்து போட்டி போட்டு ஒரே நாளில் வந்து நான் 8 ஈவெண்ட் பண்ணினேன். அதில் வந்து 6 மெடல் வந்து வின் பண்ணேன். ஸோ என்னோட ஹெல்த் இஷ்யூஸும் கொஞ்சம் மைண்ட் செட்பேக் இருந்தது வந்து அந்த போடியமில் நின்னது தான் வந்து என்னை திருப்பியும் இல்லை இதுதான் உனக்கான ஒரு தெரப்பி அப்படின்னு சொல்லி என்னை திருப்பி வந்து கொண்டு வந்தது. அதுதான் வந்து நான் மறக்க முடியாது. நான் மீண்டு வந்து அந்த நேஷனல் அளவில் டாக்டர்ஸ் இதில் சாதிச்சது தான் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு இது.
நீங்க சொல்லியிருந்தீங்க, அவங்க எல்லாருமே உங்கள விட பாதி வயசு கம்மியா இருக்க ஒரு பெர்சனோட நீங்க போட்டி போடும்போது, நீங்க என்ன நெனச்சுட்டு அந்த போட்டியில இறங்குனீங்க? நம்ம என்ன தைரியமா இருந்தாலும் ஒரு சின்ன தயக்கம் இருக்குல்ல. ஏன்னா எல்லாருமே ரொம்ப யங்கா இருக்காங்க. ஆக்சுவலி நீங்க ஃபிட்டா இருக்கீங்க, ரொம்ப ஸ்டேபிளா இருக்கீங்க. பட் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு தயக்கம் வரும்ல. அது இருந்துச்சா உங்களுக்கு? என்னுடைய மகன் வயது டாக்டர்ஸோடலாம் ஓடுறப்ப வந்து கண்டிப்பா இருந்தது. ஆனாலும் நான் எடுத்த பயிற்சியும் நான் மைண்ட் அளவில் வந்து ஸ்ட்ராங். நான் கம்பேர் பண்ண மாட்டேன் எப்பயுமே. இல்லை அவங்க சின்ன பசங்க அவங்களோட பண்ண முடியாதுன்னு. ஒவ்வொரு வருடமும் வந்து எங்கள் பல் மருத்துவத்துக்கு வந்து மாநில அளவில் வந்து விளையாட்டு போட்டி நடந்துட்டு இருக்கு. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 45 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வாக்கிங் மட்டும்தான் இருக்கு. நான் இன்னைக்கு வரைக்கும் கடந்த 3 வருடமா ஓப்பன் கேட்டகரியில தான் அந்த இப்போ முடிச்சுட்டு வர டாக்டர்ஸோட தான் இங்கே மாநில அளவில் பல் மருத்துவருக்கான போட்டியில் வந்து மெடல் பண்ண அந்த கான்ஃபிடன்ஸ் தான் வந்து இல்லை உனக்கான கோடை மட்டும் தான் நீ பார்க்கணும், பக்கத்தில் இருக்கிறவங்க எங்கே இருக்காங்க பண்ண முடியும் அப்படிங்கிறது இல்லை. இதுக்கு வந்து பயிற்சியை விட மென்டல் ஸ்ட்ரென்த் வந்து மன உறுதி வந்து கண்டிப்பாக பண்ண முடியும். ஏன்னா சாதிக்கிறதுக்கு வந்து வயசு கிடையாது. ரொம்ப அழகா சொன்னீங்க மேம். ஸோ நீங்க சொல்லும்போது எனக்கு என்ன ஒரு விஷயம் ஞாபகம் வருதுன்னா, ஒரு 1000 பேர் இருக்கிற இடத்துல நம்மளுக்கு டிக்கெட் போடுறோம், இல்லை நம்மளுக்கு ஒரு வேலை வேணும் அப்படின்னா, இவங்கெல்லாம் இருக்காங்களே நம்மளுக்கு அந்த வேலை கிடைச்சிருமா? இத்தனை பேர் இருக்காங்களே நம்மளுக்கு அந்த சீட் கிடைச்சிருமா? அப்படின்னு யோசிக்கிறத விட, நீ ஒருத்தர் தான். உனக்கு அந்த ஒன்று வேணும்னு கேளு. அது ரொம்ப ஈஸி. இத்தனை பேத்துக்கு மத்தியில் உனக்கு வேணுமா நீ கேட்டீங்கன்னா அது கஷ்டம். உனக்கு அது வேணும்னு நீ கேளு, அது ரொம்ப ஈஸி. ஏன்னா ஒருத்தருக்கு ஒன்று ஈஸியாக கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதாவது உன்னோட கோட்டை மட்டும் நீ கான்சென்ட்ரேட் பண்ண, அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ண, பக்கத்தில் யார் இருக்காங்க அதெல்லாம் கம்பேர் பண்ணாதுன்னு ரொம்ப அழகாக சொன்னீங்க. உங்கள் ஃபேமிலியை பற்றி நீங்கள் சொல்லிட்டீங்க. உங்களோட நெய்பர்ஸ் வந்து நீங்கள் இதுக்குள்ளே ஜாயின் பண்ணணும்னு நினைக்கும் போது என்ன சொன்னாங்க? அண்ட் ஆஃப்டர் மெடல் அவங்களோட ரியாக்ஷன்ஸ்லாம் எப்படி இருந்தது? நான் காலையில் பயிற்சிக்கு போகிறப்ப வாட்ச்மேன் வந்து ஃபஸ்ட்டு 5 மணிக்கு கேட்டு திறக்கிறப்ப எங்கே மேடம் இவ்வளோ காலையில் எழுந்திரிச்சு எதுக்கு மேடம் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்லாம் கேட்டார். அப்போ நான் சொன்னேன், இப்போ இங்கே உட்காந்து ஃபோனில் ரீல் பார்த்துட்டு இருக்கிற நேரம் இந்த ஃப்ளாட்டுக்குள்ளே கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் நடந்து பாருங்கள் என்ன டிஃப்ரென்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அவர் அதே மாதிரி நடந்து பார்த்தாரு. அப்புறம் வெயிட் குறைஞ்சிருக்கு, சுகர் கம்மியாக இருக்குது, நல்லா தூக்கம் வருது அப்படின்னாரு. நான் சொன்னேன், நீங்கள் சாதாரணமாக நடந்து பார்க்கறதுக்கே உங்களுக்கு இவ்வளோ வித்தியாசம் தெரியுது, அப்போது மெனக்கெட்டு ஓடுறப்ப எவ்வளோ இது இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் மெடலில் வாங்குவேனா இல்லையான்னு தெரியாது. நான் வாங்கி ஒரு பத்திரிகையில் வந்ததுக்கப்புறம் தான் எங்கள் ஃப்ளாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் கூட இருக்கிற ரிட்டையர்ட் டீச்சர்ஸ், பிரின்சிபல் உங்களே பேப்பரில் போட்டிருக்காங்க, நீங்கள் விளையாடுறீங்களா அப்படின்லாம் கேட்டாங்க. ஆமாம் நான் தான் விளையாடுறேன்னா. அதுக்கப்புறம் வந்து நான் என்ன ஆக்டிவிட்டி பண்ணுறேன், என்ன இது என்னோட ஃபோனில் என்ன ஸ்டேட்டஸோ இல்லை எதோ சோஷியல் மீடியாவில் எங்கே எல்லாமே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு ரொம்ப ஆர்வமாக பார்க்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 பேர் வந்து ஜிம்மில் ஜாயின் பண்ணி இப்போ அவங்களுக்கு கால்வலி கம்மியாக இருக்குது, வெயிட் லாஸ் ஆகிருக்காங்க. மேபி இது வந்து நான் மறைமுகமாக நிறைய பேரை வந்து ஊக்கப்படுத்துகிறேன். என்னோட பதக்கங்கள் வந்து மறைமுகமாக நிறைய பேரை வந்து ஊக்கப்படுத்துறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என்னோட ஃப்ளாட் வாட்ச்மேன் வந்து அவரோட ஹெல்த் இஷ்யூஸ் கம்மியானது தான் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். நீங்கள் இப்படி ஃபோன் பார்க்குறத விட நடக்கிறது பெட்டர் அப்படின்னு நான் சொன்னது. இப்போ வந்து மழை காலத்துலலாம் ஃப்ளாட்டில் தான் எங்கேயும் வெளியே போக முடியாது. ஸோ ஸ்டெப் ரன்னிங் பண்ணுவேன், இல்லாட்டி ஃப்ளாட்குள்ளே கீழே நடப்பேன். ஸோ நடக்கிறத பார்த்துட்டு நான் எனக்கு அடுத்த என்ன காம்படிஷன் நான் என்ன பண்ணுவேன், அங்கே போன ஊரில் என்ன நடந்தது அதெல்லாம் கேட்கறதுக்காவது என் கூட 4 பேர் நடக்க வருவாங்க கீழே. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க. இந்த டைமில் யாரும் இருக்க மாட்டாங்க, நம்ம ஃபேமிலி சப்போர்ட்டும் இல்லை அப்படிங்கிறப்போ நம்ம அந்த விஷயங்களை ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு 4 பேர் கேட்குறாங்க அப்படிங்கிறப்போ அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இல்லையா? ஸோ நீங்கள் இப்போ இந்த ஃபீல்டில் உங்களோட ஹையஸ்ட் ரிவார்ட் அண்ட் ஹையஸ்ட் பாசிட்டிவான கமெண்ட்னா என்ன சொல்வீங்க? ஹையஸ்ட் ரிவார்ட்னா வந்து என்னோட பல் மருத்துவ சங்கம் வந்து எனக்கு ஒரு தேசிய விருது கொடுத்தாங்க. நான் பண்ணின கேம்ப்ஸு, பல் மருத்துவ முகாம் அதெல்லாம் தாண்டி எக்ஸ்ட்ராவாக வந்து நம்ம இந்த மாதிரிலாம் சாதிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக முதல் தடவை வந்து நான் மும்பையில் போய் அந்த விருது வாங்குறப்ப என்னை 24 வருஷம் நான் சென்னையில் பல் மருத்துவம் பண்ணிட்டு இருக்கிறப்ப என்னை யாருன்னே தெரியாது. ஆனால் நான் ஒரு 3 வருஷம் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸில் வந்து நான் சாதிச்சதுக்கப்புறம் எனக்கு நிறைய மேடைகள் கிடச்சிது. நிறைய பேர்கிட்ட வந்து ரீச் பண்ண முடிஞ்சுது. இல்லை உங்களுக்கு பண்ண முடியும், நான் தான் உதாரணம். எஸ்பெஷலி வந்து லேடிஸ் ஆர்கனைசேஷன்ல நிறைய பேசுறப்ப அவங்களெல்லாம் வந்து ஊக்கப்படுத்த முடிஞ்சுது. பாசிட்டிவ் கமெண்ட் சொன்னீங்கன்னா, சாதிக்க வயது இல்லை, 60 வயசு ஆயிடுச்சு இனிமேலாம் ஒன்றும் பண்ண முடியாதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் சொன்ன 100 வயசு வரைக்கும் காம்படிஷன் வந்து கேட்டகரி இருக்கு. நீங்க 75 வயசு ஆனா கூட இப்படிலாம் வருத்தப்படாதீங்க. 75 வயசு ஆனாலும் சரி, 80 வயசு ஆனாலும் சரி, இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு 10 நிமிஷம் நடங்க, நாளைக்கு 15 நிமிஷம் நடங்க. ஸோ அதை ஜாஸ்தி பண்ணுங்க. வாக்கிங் ரேஸ் இருக்கு, அதில் 3 கிலோமீட்டர் இருக்குது, 5 கிலோமீட்டர் இருக்குது, போங்க. நீங்கள் நிறைய பேரை பார்ப்பீங்க. உங்கள் வயசுக்காரங்களை பார்க்குறப்போ உங்களுக்கு ஊக்கம் வந்து ஜாஸ்தியாக கிடைக்கும். இதுக்கப்புறம் உங்களோட கோல் என்ன அண்ட் அதுக்கான எக்ஸ்ட்ரா எஃபோர்ட்ஸ் எப்படிலாம் பண்ணலான் இருக்கீங்க? என்னோட உடம்பு வந்து இன்னும் எவ்வளோ நாள் நமக்கு இந்த ஸ்ப்ரிண்டிங் வேகமாக ஓடுறது வந்து ஒத்துழைக்கும் அப்படின்னு தெரியாது. ஆனால் என்னோட சின்ன கனவு வந்து ஒரு 4 கான்டினென்ட்டில் என்னோட பேருக்கு பக்கத்தில் இந்தியா ஃப்ளாக் வரணும். ஸோ ஏஷியா பெசிபிக் பண்ணிட்டேன், சவுத் ஏஷியன் பண்ணிட்டேன், ஏஷியன் போக போகிறேன். இந்த மே மாதம் வந்து நான் யூரோப் மாஸ்டர் அத்லெட்டிக்ஸ் வந்து அல்பேனியாவில்
ஸ்பீட் அத்லெட்டிக்ஸ்னால இது வரைக்கும் வந்து இந்தியன் உமன் யாருமே வந்து பதக்கம் வெல்லல. ஸோ நான் தான் வந்து அது முதல்ல ஆளாக வந்து வாங்க போகிறேன். அடுத்த வருஷம் வந்து ஆஸ்திரேலியாவும் அமெரிக்காவும் பண்ணலான்னு பிளான் வச்சுருக்கேன். ஸோ என்னோட முயற்சியும் பயிற்சியும் கரெக்டாக இருந்ததுன்னா என்னோட கனவு வந்து 4 கண்டத்தில் ஒரு இந்தியாவிலேருந்து ஒரு 50 வயதுக்கு மேற்பட்ட ஒரு தடகள வீராங்கனை பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் வந்து ஒரு முன்னோடியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மேம், நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்க. எங்கள் சார்பாக வந்த வாழ்த்துக்கள் அதுக்கு. நீங்கள் வந்து ஒரு நெகட்டிவிட்டிக்கும் ஒரு நெகட்டிவான பீப்புளையும் நீங்கள் வந்து உங்களை நீங்களே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன மாதிரி ஒரு பவுண்டரிஸ் வந்து செட் பண்ணுவீங்க? இப்போ இனிஷியலாக வந்து என்னோட குடும்பத்தில் சப்போர்ட் பண்ணலை. இப்போ நம்ம பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் வந்து ஓகே இவங்க எல்லாம் பேலன்ஸ் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பையனோ பொண்ணோ அம்மா அப்பா எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. நெகட்டிவிட்டினா பேச தான் செய்வாங்க. நீங்கள் ஒன்று தான் அழகாக ஒரு ஆண்டவன் வந்து நல்ல ஒரு பற்களை கொடுத்துருக்கிறார். அதனால் வந்து அழகாக ஒரு புன்னகையை புரிஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா நின்று பதில் சொன்னீங்கன்னா உங்களோட எனர்ஜி உங்களோட மனநிலை எல்லாமே வந்து இன்னும் வந்து அந்த நெகட்டிவிட்டிக்குள்ளே தான் நிறைய ஏன் என்ன இப்படி சொன்னாங்க, ஏன் என்ன விமர்சனம் பண்ணாங்க, நான் அப்படி என்ன பண்ணேன் அப்படின்னு நீங்கள் உட்காந்து 10 நிமிஷம் புலம்புனீங்கனாவே என்னத்துக்காக உங்களை அந்த நெகட்டிவிட்டி கமெண்ட்டோட அட்டாக் பண்ண நினச்சாங்களோ அதை அவங்க ஜெயிச்சிருவாங்க. அதுக்கு நீங்கள் வந்து இடம் கொடுக்காதீங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் செய்கிறீங்க. நம்ம யாரையும் வந்து கெடுதல் செய்யலை. உங்களுக்கு பிடிச்ச ஒரு வேலையை வந்து நீங்கள் செய்கிறீங்க. எல்லா இடத்துலையுமே நெகட்டிவிட்டி வரதான் செய்யும். வீட்டுக்குள்ளே வீட்டுக்கு வெளியே எல்லா இடத்துலையும் வரதான் செய்யும். நீங்கள் வந்து புன்னகையோட கடந்து போக பழகிக்கோங்க. கடந்து போக பழகிட்டீங்கன்னா உள்ளுக்கு எடுத்துகிட்டு போக மாட்டீங்க. நீங்கள் என்ன நினச்சிங்க அந்த கோலை நோக்கி நீங்கள் போவீங்க. நின்று நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொன்னீங்க இல்லை நீங்கள் நின்று ஒவ்வொரு தடவையும் நீங்கள் அதை வந்து ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அடைய வேண்டிய இலக்கை வந்து அடைய முடியாது. இது விளையாட்டில் மட்டும் கிடையாது, வாழ்க்கையிலே அதுதான். கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது வந்துட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அதை நீங்கள் செயல்படுத்தினதுனால மட்டும்தான் நீங்கள் இவ்வளோ தூரம் நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க. அதை நீங்கள் பேசும்போதே தெரியுது. அண்ட் இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட வந்து ஒரு ஹையஸ்ட் மோட்டிவேஷன் எனக்கு நானே அதை நான் கொடுத்துப்பேன் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க மேம்? நான் வந்து என்னோட வயசுக்கு வந்து ஹெல்த்தியஸ்ட்டாக இருக்கேன். நான் ஆரோக்கியமாக இருக்கேன். நான் நினச்சது பார்க்குறத விட நான் வந்து ஆரோக்கியமாக இருக்கேன். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் அந்த தன்னம்பிக்கை தான் வந்து எனக்கு மன உறுதியை ஜாஸ்தி பண்ணுது. அதுதான் வந்து எனக்கு இன்னும் வேறு ஏதாவது பண்ணலாமா. இந்த உலகமே வந்து நிறைய வாய்ப்புகளால் சூழப்பட்டது. ஸோ நம்மளுக்கு வந்து எங்கே போனாலும் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். நம்ம வந்து ஒன்று மட்டும் நினச்சிக்கோங்க, எனக்கு இது பண்ணணும், எனக்கு இது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறப்ப இந்த யூனிவர்ஸ் வந்து எல்லா ஹெல்பிங் ஹேண்ட்ஸும் கொடுக்கும். இப்போ நீங்கள் சொன்னீங்க எனக்குன்னு பண்ணணும்னு நினைக்கிறப்ப அது வரும். உங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் நம்புங்க. வயசெல்லாம் ஒரு தடையே கிடையவே கிடையாது. நீங்கள் 20 இருக்கீங்களோ 30 இருக்கீங்களோ ஃபஸ்ட்டு வந்து செல்ஃப் லவ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் போய் கடையில் கண்ட நேரத்தில் சாப்பிட்றது வந்து என் உடம்புக்கு தேவையா, இந்த குப்பையை என் உடம்புக்குள்ளே போடலாமா அப்படிங்கிறது அந்த ஒரு தாட் ப்ராசஸ் வந்ததுனாவே உணவு தான் 70%. ஸோ நீங்கள் அங்கே கரெக்ட் பண்ணிங்கனாவே எல்லாமே கரெக்ட் ஆகும். இது வரைக்கும் நடந்த போட்டியிலே வந்துட்டு இந்த போட்டி வந்து எனக்கு ரொம்ப சவாலாக இருந்துச்சு அப்படின்னு ஏதாவது இருக்கா மேம்? இல்லை, இப்போ ஜனவரி மாதம் நடந்த சவுத் ஏஷியன் மீட்டு தான். ஏன்னா என்னோட காம்படிட்டர் வந்து ஏஷியன் கோல்டு மெடலிஸ்ட்டு ஸ்ரீலங்கன் அவங்க. ஸோ நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவங்கள நான் பார்த்தது கிடையாது. அந்த ரேஸில் தான் வந்து நான் பார்த்தேன். ஸோ நாள் வந்து 100 மீட்டரில் அவங்ககிட்ட 0.02 மைக்ரோ செகண்டில் விட்டுட்டேன். எனக்கு அந்த செஸ்ட் கோடு வரப்போ செஸ்ட் என்ட்ரி பண்ணுறதுக்கு தெரியாது. அவங்கள ரொம்ப வருஷம் ஓடிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஃபிட்னஸ் சென்டர் வச்சுருக்காங்க. அவங்க ஃபுல்லாக ஃபிட்னஸில் இருக்காங்க. ஒருத்தர் கோல்டு மெடல் வாங்கிட்டு இன்னொருத்தர் தமிழ்நாட்டுக்காரர் வந்தார். அந்த மெடல் வாங்கி பார்த்தா ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ நான் இது சும்மா கேட்டால் கொடுக்க மாட்டாங்களா, அடுத்த நாள் ஈவெண்ட்ல அடிச்சாதான் ஜெயிப்பாங்க. அப்ப அடுத்த நாள் வந்து 60 மீட்டர் ரேஸ் இருந்தது. அதே ஸ்ரீலங்கன் அத்லெட்டோட தான். ஸோ அவங்களாம் சாதிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒன்றுமே கிடையாது. அவங்களாம் நிறைய அச்சீவ் பண்ணியிருக்காங்க. பட் அவங்களோட பக்கத்து லேனில் ஓடுறேன் அப்படிங்கிறப்ப எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்போ நான் அவங்கள விட 1 செகண்ட் கம்மியாக 60 மீட்டரில் நான் முடிச்சு எனக்கு பிடிச்ச அந்த தங்க பதக்கத்தை வாங்குறப்ப வந்து அப்போதான் நினச்சேன், இல்லை நம்ம யாரை பார்த்து பயப்பட்டோ இல்லை, அவங்க பண்ணுறாங்கல்ல அவங்களோட பக்கத்தில் நின்று முதல் இடத்துல நின்று வாங்குறது வந்து நம்ம பண்ணணும்னு நினச்சா நம்மளால முடியும்னு. ஸோ அந்த வெற்றி வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனது. அவங்கள வின் பண்ணதுனால கிடையாது, அவங்கள விட 1 செகண்ட் கம்மியா பண்ண முடியும், அவங்கள பார்த்து நான் பயப்படல, எனக்கு பண்ண முடியும், அவங்க பக்கத்துல போடியம்ல நிக்க முடியும் அப்படிங்கிறது தான் வந்து நான் எப்பயுமே வந்து ஞாபகம் வச்சுக்கிற அது வெற்றி தான் அந்த வெற்றி. அது ஸோ உங்களுக்கு அடுத்து உங்கள் ஃபேமிலியில் யாராவது இந்த ஃபீல்டுக்குள்ளே வரணும்னு நினச்சாங்களா, வந்திருக்காங்களா? இல்லை, எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனே அந்த போடியமில் நிற்கணும், மெடல் வாங்கணுங்கிறது வந்து என்னோட மகன் தனுஷ் தான். சர்வதேச நீச்சல் வீரர். இப்போ இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க சவுத் ஏஷியன் கேம்ஸில் இந்தியாவோட ஃப்ளாக் லிஃப்ட் பண்ணுறப்ப இந்த வயசில் நம்மளுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த ஒரு சந்தர்ப்பங்களும் சப்போர்ட்டும் கிடச்சிருந்தா, ஊக்கமும் கிடச்சிருந்தா நம்மளும் இது மாதிரி நின்று இருக்கலாமே அப்படிங்கிறது அந்த நேபாளில் நடந்த காம்படிஷனில் தான் எனக்கு வந்து உள்ள ஒரு 2019 எனக்கு அந்த ஒரு ஸ்ட்ராங்காக வந்து உள்ள வந்து ரெஜிஸ்டர் ஆச்சு. எப்படி எங்கே ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அப்போ 2020 இந்த ஏரோபிக் ஃபிட்னஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு வந்து அது சேஞ்ச் ஆச்சு. ஸோ நான் மறைமுகமா நானும் ஒரு மூத்தோர் தடகள வீராங்கனை அப்படின்னு பெருமையா இருக்கிறதுக்கு வந்து என்னோட மகன் தான் வந்து காரணம். என்னோட பொண்ணு வந்து பேட்மிண்டன் பண்ணிட்டு இருக்கா. என்னோட கணவர் வந்து பேட்மிண்டன் விளையாடுறாங்க. ஸோ எல்லாருமே கொஞ்சம் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறதுனால இப்போ வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க.
ஆனாலும் ஒரு செகண்ட் லைன் ஃப்ரெண்ட்ஸு வீடை தாண்டி வெளியில் இருக்கிறவங்க கொடுக்குற ஊக்கம் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ நான் யாருன்னு பார்க்காதவங்களாம் கூட இல்லை உங்களை மாதிரி வரணும், உங்களை மாதிரி பண்ணணும், உங்களை பார்த்து தான் நடக்க ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுறப்ப, யார் மூலமாக அது என்னோட இதெல்லாம் பார்த்துட்டு பண்ணுறப்ப எனக்கு அதுதான் பெரிய வெற்றி. என்னோட ஒரே ஒரு இது என்னென்னா, இந்த மாதிரி பாசிட்டிவாக எல்லா லேடிஸ்க்கும் வந்து ஹெல்த்து தான் வெல்த்து. நீங்கள் ஒரு வயசுக்கு அப்புறம் என்ன வச்சுருந்தீங்கனாலும், நீங்கள் நகையோ துணியோ சேர்த்துறது கொடுக்குற முக்கியத்துவத்தை உடம்புக்கு கொடுங்க. நிறைய வருஷம் நீங்கள் வந்து ரொம்ப இதாக வாங்கலாம். ஸோ நான் எந்த மேடை எங்கே என்னை பேச கூப்பிட்டாலும் நான் ரொம்ப சூஸ் பண்ணி போவேன். ஏன்னா அங்கே லேடிஸ்க்கு வந்து ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் கொடுக்குற மாதிரி இருக்கிற இடத்துல தான் நான் போய் பேசுவேன். ஏன்னா அவங்களுக்கு தான் எப்படி வெளியே வரணும்னு தெரியல, என்ன பண்ணலான்னு வந்து இன்றைக்கும் வந்து தெரியல. இது பண்ணலாமா, சப்போர்ட் பண்ணலன்னா பண்ண முடியாதா அப்படின்னு. ஸோ இனிஷியலாக யாருமே வாழ்த்தி அனுப்ப மாட்டாங்க. தடையை தாண்டி வாங்க, நிறைய இருக்குது. நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத உலகம் வந்து உங்களுக்காக காத்திருக்கு. ஓகே மேம். நீங்கள் சொல்லியிருந்தீங்க பெண்கள் வந்து அவங்களுக்கான மீ டைம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் உங்களோட மீ டைமில் என்ன பண்ணுவீங்க? எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் வந்து பீச்சு. ஸோ எனக்கு எப்போ டைம் கிடைக்குமோ நான் பீச்சுக்கு போவேன். என்ன பிடிக்குதோ அங்கே விளையாடுவேன், பாட்டு கேட்பேன். இதுதான் எனக்கு. ஏன்னா எனக்கு அவ்வளோ டைம்னு பெருசாக எதுவும் கிடைக்காது. ஏன்னா நான் காலையில் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கான வேலைகள் வந்து லிஸ்ட் அவுட் ஆகிருக்கும். பையனுக்கு இது பண்ணணும், பொண்ணுக்கு இது பண்ணணும், அம்மா அப்பா வயசானவங்க வீட்டில் இருக்காங்க, இந்த ஒர்க்கு அந்த ஒர்க்கு அப்படின்னு எல்லாமே வந்து பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. அதையும் தாண்டி எனக்கு எப்போயாச்சும் மீ டைம் கிடைக்கும். ஸோ அதில் வந்து நான் மோஸ்ட்டாக வந்து பீச் போவேன். நான் வந்து உங்களை கேட்டிருந்தேன் மேம், நான் ஒர்க் அவுட் டேஸில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஃபுட் சீட் பண்ணுவோம்ல, லைக் நம்ம டயட் இருக்கோம் அப்படின்னா இன்றைக்கி சீட் டே, அந்த மாதிரி நீங்கள் ஃபுட் வந்து சீட் பண்ணியிருக்கீங்களா? நானே, என் பொண்ணு, என்னோட பையன், என்னோட கணவர் எல்லாமே சேர்ந்து போகிறது வந்து ஒரு ரொம்ப ரேர் அக்கேஷனில் தான் சேர்ந்து போவோம். அந்த மாதிரி எப்போயாவது, ஏன்னா அவன் பெங்களூரில் பயிற்சியில் இருக்கான், பொண்ணு பிடிஎஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் ஒரு 5 தடவை 4 தடவை கூட கிடைக்கிறது ரொம்ப அரிது. ஸோ அந்த மாதிரி வெளியே போகிறப்ப அவங்க என்ன ஆர்டர் பண்ணுவாங்களோ நான் அதை சாப்பிடுவேன். ஸோ அவங்களுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும், அவங்க சாப்பிட்றதே நான் சாப்பிட்றேன். ஏன்னா மீதி நாளெல்லாம் வந்து என்னோட பயிற்சிக்கு என்ன வேணுமோ அந்த உணவில் தான் நான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஸோ அவங்க நினைப்பாங்க நான் இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணுறேன், விளையாடுறதுக்காக வேண்டி மிஸ் பண்ணுறேன்னு அவங்க நினைப்பாங்க. ஸோ எனக்கு அந்த மாதிரி தாட் கிடையாது, ஃபுட்டு மேலே பெரிய ரொம்ப ஆர்வம் கிடையாது. ஆனால் அவங்க சந்தோஷத்துக்காக வேண்டி அவங்க என்ன ஆர்டர் பண்ணாலும் நான் சாப்பிடுவேன். இந்த ஃபீல்டுலேயும் சரி, டென்டிஸ்ட் ஃபீல்ட்லேயும் சரி, எந்த தருணத்தில் வந்து நீங்கள் உங்களை நினச்சி ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணியிருக்கீங்க? நான் சேலம் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் இருந்து ஒரு பள்ளி படிப்பு கூட தாண்டாத ஒரு பெற்றோர்களுக்கு வந்து முதல் 10வது முதல் 12வது முதல் டாக்டராக வர்றப்போ வந்து இல்லை நம்ம படித்து சொந்த காலில் நின்று நம்மளோட செலவை நம்மளே பார்த்துக்கணும், நம்ம பேரண்ட்ஸ் இது பண்ணக்கூடாதுங்கிற தாட்டு தான் ஃபஸ்ட்டு இருந்தது. பட் சென்னைக்கு படிக்க வந்ததுக்கப்புறம் படித்து முடித்தோடனே இங்கே கிளினிக்லாம் வச்சு எல்லாம் பண்ணதுக்கப்புறம் வந்து இல்லை இதை தாண்டி நம்ம இன்னும் நிறையா ஹெல்ப் பண்ணலாம், நிறைய பேருக்கு மேலே வர முடியல, மைண்ட் வைஸும் ஹெல்த் வைஸும் பண்ண முடியலங்கிறது தான் நான் இந்த ஸ்போர்ட்ஸை எடுத்ததுக்கப்புறம் நான் நடுவில் பண்ண சைக்கோதெரப்பி, கவுன்சிலிங்கோ, என்னோட நேச்சுரோபதியோ, ஃபுட் நியூட்ரிஷனோ வந்து இன்னைக்கும் மூஞ்சி தெரியாத ஒரு 4 பேருக்கு வந்து நான் கைட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இல்லை இந்த டயட்ல இதை சேஞ்ச் பண்ணுங்க, அதை சேஞ்ச் பண்ணுங்க, உங்க ஹெல்த்ல டிஃபரன்ஸ் தெரியும் அப்படின்னு கைட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ என்ன அறியாம ஒரு 2 பேருக்கு வந்து நான் மறைமுகமா வந்து அவங்களுடைய நலனுக்கு காரணமா இருக்கேங்கிறது தான் நான் பல் மருத்துவத்தில் சாதிச்சதை விட எனக்கு வெளியே வந்து நான் ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிறது தான் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய மனநிறைவை வந்து கொடுக்குது. ஓகே மேம். நம்ம நிறைய விஷயங்கள் விமனுக்கு வந்து இது தேவை அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். இருந்தாலும் இப்போ விமன் வந்து அவங்களுக்கு ஃபிட்னஸ் எவ்வளோ முக்கியம், அவங்களுக்கான மீ டைம் வந்து எவ்வளோ முக்கியம், அவங்களே ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறதுங்கிறது வந்து எவ்வளோ முக்கியம், அதை பற்றின உங்களோட கருத்து என்ன மேம்? பெண்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அந்த காலேஜ் டேஸில், ஏன்னா என் பொண்ணு காலேஜில் தான் இருக்கா, எனக்கு தெரியும் நிறைய வெளியே சாப்பிடணும், நிறைய உணவெல்லாம் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும். சாப்பிடுங்க, வேண்டான்னு சொல்லலை, பட் அதை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. எஸ்பெஷலி பேக்கெட் ஃபுட்டு அந்த மாதிரி இருக்கிறது, சுகர் அதிகமாக இருக்கிற ஐட்டம்லாம் வந்து உங்களால் முடிஞ்ச வரைக்கும் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த 20 வருஷத்துலேருந்து 35 வயசு வரைக்கும் உங்களோட பீரியட் சைக்கிள் நீங்கள் எப்படி உணவு எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் வந்து அதோட இம்பாக்ட் வந்து உங்களுடைய 40லேருந்து 50 வயசு வரைக்கும் அதோட எஃபெக்ட் தான் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கும். அது வந்து ஃபர்ஸ்ட் வச்சுக்கோங்க. ஏன்னா நான் எப்படி அந்த உணவை எடுத்து இன்னைக்கு வரைக்கும் என்னோட சைக்கிள் பிரச்சனை இல்லாம வருதுன்னா என்னோட உணவு முறை தான் மெயின் வந்து காரணம். என்ஜாய் பண்ண வேண்டாம்னு சொல்லல, வெளி ஃபுட் வந்து ரொம்ப அடிமையாகாதீங்க ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆனது, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எல்லாரோட உடல்நிலையும் ஒரே மாதிரி இருக்காது. கன்சீவா இருக்கிறப்ப நிறைய பேருக்கு டயபெட்டிஸ் வரும், டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் சில பேருக்கு வெயிட் லாஸ் பண்ணவே முடியாது. அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கிறப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவோம்னா மன அழுத்தத்துல போயிருவோம். நான் முன்னாடி மாதிரி இல்ல, என்ன எல்லாரும் கிண்டல் பண்றாங்க, எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் போட முடியல, இந்த மாதிரி ட்ரெஸ் போட முடியல அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு போயிடுவோம். அதுதான் வந்து நம்ம நிறைய சாப்பிட வச்சு இன்னும் நம்ம உடம்ப வந்து இன்னும் மோசமா வந்து ஆக்குது. அப்படிலாம் கிடையாது. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு ப்ராப்பர் ட்ரெயினர் கிட்ட வந்து ஒரு ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆக்டிவிட்டி வந்து ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணுங்க. பேட்மிண்டனோ என்ன பிடிக்குதோ உங்களுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டி வந்து பண்ணுங்க. கண்டிப்பா 45 நிமிஷம் உங்களுக்காக வந்து ஒதுக்குங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ, பாட்டு பண்ணணுமா, டான்ஸ் ஆடணுமா, ரூம்குள்ள இல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பேசணுமா, இல்ல வெளியே கோயிலுக்கு போகணுமா, எங்கேயா போகணுமா, உங்களுக்காக ஒதுக்குங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து கண்ணை மூடுற வரைக்கும் ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. அப்பா அம்மா
கிட்ட இருந்தோம், கணவருக்கு, அடுத்தது குழந்தைக்கு, நம்ம செய்யற வேலைக்கு வந்து ஓய்வும் கிடையாது. நம்ம இல்ல நான் இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க எப்பயுமே காலை நீட்டி உட்காரவே முடியாது. அது ஒர்க்கிங் உமனா இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி. பட் அதையும் தாண்டி உங்களை நீங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப 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 முக்கியம், எஸ்பெஷலி 40 வயசுக்கு அப்புறம். ஏன்னா அப்பதான் நம்மளுக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம் வந்து, மூட் ஸ்விங் எல்லாமே வந்து மெனோபாஸ் ஸ்டேஜில் இருக்கிறப்ப நிறைய வந்து வரும். கண்டிப்பா வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து பிளட் செக் பண்ணுங்க. எனக்கு தலைமுடி கொட்டுது, சத்து இல்லை அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. நீங்க ஒவ்வொரு வருஷமும் வந்து ஃபுல் பிளட் செக்அப் வந்து கண்டிப்பா பண்ணுங்க. 40 வயசுக்கு அப்புறம் மேமோகிராமோ பெப்ஸ்மியர்லாம் வந்து ரெகுலரா வந்து ஒன்ஸ் இன் 3 இயர்ஸ் வந்து பண்ணுங்க. ஏன்னா நம்ம வயசானா இதுதான் வரும், அப்படிதான் வரும், எனக்கு இது வந்துடும் அது வந்துடும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து நல்ல ஆரோக்கியத்தோட வாழ படைக்கப்பட்டவங்க தான், எஸ்பெஷலி வந்து பெண்கள் தான். ஸோ உங்களுக்கு வந்து உங்களை நீங்க பாத்துக்கிறதுல சுயநலமா இருங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்க ஒரு 7-8 வயசு குழந்தைங்களுக்கு ஆனதுக்கு அப்புறம் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்ய கத்து கொடுங்க. எங்க அம்மா கடைசி வரைக்கும் காலேஜ் வரைக்கும் எனக்கு ஊட்டினாதான் நான் சாப்பிடுவேன், எங்க அம்மா எடுத்து கொடுத்தாதான் நான் ஷூ போடுவேன் அப்படிங்கறதெல்லாம் வந்து நீங்க பெருமையா நினைச்சுக்கிறீங்க. என்ன சார்ந்துதான் வாழ்றாங்கன்னு. நானும் கொஞ்ச நாள் அப்படிதான் இருந்தேன். பட் அதுல இருந்து வெளியில வாங்க. வெளியில வந்துட்டு உங்களுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க, அவங்க வேலையை அவங்களுக்கு கத்து கொடுங்க. ஸோ வீட்டில் இருக்கிற ஒர்க் லோடு வந்து எல்லாருமே ஷேர் பண்ணிக்கலாம். ஷேர் பண்ணிக்கிறப்ப அங்கதான் உங்களுக்கு வந்து அந்த மீ டைம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கான ஒரு 1 hour கிடைக்கும். அப்போ அவங்களுக்கு தெரியும் அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஒர்க் எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு வேலையை பிரிச்சு கொடுங்க. எல்லாருமே ஓடிட்டு தான் இருக்காங்க, நீங்களும் அதே ப்ரெஷர்ல தான் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு போறீங்க. அவங்க வந்துட்டு எனக்கு இது பண்ணி கூடாது பண்ண எல்லாரும் ஷேர் பண்ண சொல்லுங்க. நீங்க இந்த ஒரு வேலை பண்ணுங்க, அவங்க பண்ணுங்கன்னு நீங்க அது சின்னதுல இருந்து சொல்லி கொடுங்க. அட்லீஸ்ட் அவங்க ஜென்ரேஷனாவது இந்த ஷேரிங் அண்ட் கேரிங் வர்றப்ப அவங்க வீட்டில் இருக்கிற பொண்ணுக்கோ, அவங்க ஒய்ஃபுக்கோ, இல்ல வீட்டில் இருக்கிற ஹஸ்பண்டுக்கோ, அவங்க ஜென்ஸுக்கும் வந்து மீ டைம் வேணும். அவங்களும் நம்மளே பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ அவங்களுக்கும் பிடிச்சதை பண்ணணும், அவங்களுக்கு பிடிச்சதை விளையாடணும், அவங்களுக்கு பிடிச்சதை செய்யணும்னா நீங்க வந்து எல்லா வேலையும் ஷேர் பண்ணி சின்னதுல இருந்து சொல்லி கொடுக்க பழகுங்க. தாய் தான் எல்லாமே செய்வான்னு சொல்லி நீங்க தியாகியா இருந்தீங்கன்னா நீங்க கடைசி வரைக்கும் தியாகியா தான் இருக்கணும். இது வந்து என்னோட சொந்த அனுபவத்துல நான் சொல்றேன். ஸோ அதுல இருந்து வெளியே வர்றப்ப நிறைய விமர்சனங்கள் வரதான் செஞ்சது. நீங்க இதை கேர் பண்ணல, நீங்க சமைச்சு வச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னு. சமைச்சு வீட்டு சாப்பாடு கிடைக்கிறதே இன்னைக்கு இருக்கிற கட்டத்துல பெரிய விஷயம். சமைக்கிறதே பெரிய விஷயம், சமைச்ச சாப்பாடு கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஸோ அதுக்கு நன்றி உணர்வோட எடுத்து சாப்பிட பழகிக்கோங்க. இல்ல எனக்கு போடல, பக்கத்துல நின்று பரிமாறல அப்படிங்கறதெல்லாம் வந்து அதெல்லாம் விட்டுட்டு அவங்களுக்கும் டைம் கொடுங்க. அவங்களுக்கு பிடிச்சது செய்யணும். நீங்க பாட்டு கேட்கற மாதிரி அவங்களுக்கும் பாட்டு கேட்கணும்னு தோணும், அவங்களுக்கும் அதை பிடிச்சி செய்யணும்னு தோணும். ஸோ அவங்களுக்கானதை வந்து நீங்க கொடுக்க கத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கான டைம் வந்து கிடைக்கும். அது எத்தனை வயசு பையனை வச்சிருந்தாலும் பொண்ணு வச்சிருந்தாலும் தயவு செய்து அது மாதிரி வந்து பகிர்ந்து கொடுங்க. அப்ப நமக்கு எல்லா நாளும் விமன்ஸ் டே தான், நமக்கு எல்லா நாளும் நமக்கு கொண்டாட்டமான நாள் தான். எஸ் மேம், ரொம்ப அழகாக சொன்னீங்க. தாய்னா வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும், தியாகியாக இருக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு ஒன்றும் ஃப்ரேம் போட்டு நம்ம வீட்டில் ஒன்றும் மாட்டி வைக்க போகிறதே கிடையாது. அது என்னன்னா அதை அப்படியே க்ளாரிஃபை பண்ண ஆரம்பிச்சாச்சு. நமக்கான டைம் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சாலும் நம்ம குழந்தைங்களுக்கு தெரிஞ்சாலும் இந்த கட்டமைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள உள்ள போயிட்டாங்கன்னா நிறைய பேரால் அதை முதல்ல வெளியே வரவே முடியல. ஸோ இப்போ நீங்கள் வந்து இவ்வளோ மெடல்ஸ் நீங்கள் வின் பண்ணியிருக்கீங்க மேம். ஒரு தடவையுமே வந்து இப்போ நீங்கள் காம்படிஷன் போகும்போது இப்போ அந்த டைமில் உங்களுக்கு வீட்டில் ஏதோ ஒரு ஈவெண்ட் இருக்குது, ஒரு ஃபங்க்ஷன், ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு அதை போக முடியாத சூழ்நிலை உங்களுக்கு வந்திருக்கா? வீட்டிலன்னு ஃபங்க்ஷன் வந்ததில்லை. என்னோட பையனோட காம்படிஷன் தான் பக்கத்தில் இருந்தது. அப்போ என் பையன் சொன்னால், என்னை 15 வருஷமாக ஊக்கப்படுத்தி நீங்கள் எத்தனையோ மேடைகளில் என்னை ஏற்றிருக்கீங்க, ஸோ உங்களுக்கான ஒரு இது வரப்போ நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், பண்ணுங்க. நீங்கள் வந்து ஐயோ நான் பார்த்துக்க முடியலையே அப்படின்னு சொல்லி அந்த குற்ற உணர்ச்சியோட ரேஸ் வந்து நீங்கள் ஓடாதீங்க, இது எனக்கானது, நான் என்ஜாய் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணுங்க. இருந்திருக்குப்பா ஒரு இந்த பொங்கலுக்கு வந்து வீட்டோட இருக்க முடியல, அப்போ கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க, இருந்திருக்கலாம். பட் எனக்கு ஒரு தடவை தான் இந்தியாவுக்குள்ளே நடக்கிற ஒரு வெளிநாட்டு காம்படிஷன் வந்து கிடைக்கும். பொங்கல் எல்லா வருஷமும் வந்துடும். அதனால வந்து நான் இல்லை பரவாயில்ல, எனக்கு இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து சொல்லி போயிட்டேன். பின்னாடி சொல்லியிருக்கலாம், தெரியாது. நான் அது வந்து நான் சொன்னல அந்த விமர்சனம் தான் வந்து எனக்கு வீரியமாக ஓட வைக்குது. பரவாயில்ல, சொல்லியிருந்தாலும் ஓகே, அதை தாண்டி போயிடணும், அவ்வளோதான். எஸ் மேம், ஓகே. ஸோ இந்த ஃபீல்டுக்குள்ளே வர விரும்புகிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கண்டிப்பாக சின்னதில் யாராவது ஓடி இருந்தீங்கன்னா என்ன மாதிரி அதுக்கு அடுத்த லெவல் போக முடியல, வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நேரு ஸ்டேடியத்தில் வந்து மூத்தோர் தடகள சங்கம் இருக்குது. நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கானது ஈவெண்ட் என்ன அப்படிங்கிறது வந்து பண்ணுறதுக்கு ஐடியா கிடைக்கும். அதையும் தாண்டி நீங்கள் வந்து உங்களோட ஃபிட்னஸ் லெவலை ஃபஸ்ட்டு ஒரு 1 year ரொம்ப ரஷ் பண்ணாதீங்க, 1 year எடுத்துக்கோங்க. உங்களோட ஃபிட்னஸ் லெவலை வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்க. இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கானது எந்த விளையாட்டு வந்து செட் ஆகும் அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் அதில் பண்ணுங்க. நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா உங்களை ஜட்ஜ் பண்ணாத நிறைய வேற துறையில் இருக்கிற நிறைய நண்பர்கள் நம்மளுக்கு கிடைப்பாங்க. அவங்களோட இதெல்லாம் பார்க்குறப்ப நம்ம பண்றதெல்லாம் பெரிய விஷயமா நம்மளுக்கு தோணும். வீட்டில இருந்து வெளியில வாங்க, உலகம் வந்து பறந்து விரிந்தது, வாய்ப்புகளால் சூழப்பட்ட உலகம் இது. ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் டுடே மேம். எங்ககிட்ட நிறைய விஷயம் நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நீங்கள் நிறைய பேத்துக்கு பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருக்கீங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களை பற்றி படிக்கும்போதோ உங்கள்கிட்ட பேசும்போதே நான் பயங்கரமாக இன்ஸ்பயர் ஆகிட்டேன். அவ்வளோ பாசிட்டிவாக, அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக பேசினது வந்து நான் ரொம்ப பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். ஸோ கேட்ட நேயர்கள் அனைவருமே வந்து இந்த நிகழ்ச்சி அவங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன்.
ஸோ கண்டிப்பாக நேயர்கள் அனைவருமே வந்து எனக்கு வயசாயிடுச்சு, முக்கியமாக பெண்கள், இத்தனை வயசுக்கு மேலே என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் இது வரைக்கும் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு அது இருக்காது அப்படின்னு நான் நம்புறேன். நன்றி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் கிடைக்கிறப்ப தான் என்னோட கதையெல்லாம் பகிர்ந்துக்கிறப்ப நிறைய பேருக்கு வந்து ஊக்கமாக இருக்கணும். நான் சாதிச்சதை சொல்றதுக்கு பெருமையான தளம் கிடையாது. பட் அதை தாண்டி வந்து நிறைய பேர் இதை பார்த்து ஒரு 4 பேர் நடக்க ஆரம்பிச்சா கூட எனக்கு அது வந்து ஒரு பெரிய வெற்றி. அதுதான் என்னோட நோக்கமும் கூட. அதனால தான் நான் நேரம் ஒதுக்கி வந்து நான் வந்தேன். என்ன மாதிரி இருக்கிற எவ்வளோ பேர் இருக்கலாம், அவங்களுக்கு இதை கேட்குறப்ப என்னால் பண்ண முடியும்னு சொல்லி வெளியே வந்தாங்கன்னா அது எனக்கு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு இது. ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. நம்ம 50s 60sலலாம் அதிகமான டாக்டர்ஸை போய் பார்க்குற மாதிரி இருக்கும், ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த ஒரு நிகழ்ச்சி கேட்டதுக்கப்புறம் என்ன மாதிரி நிறைய பேர் பயங்கரமாக இன்ஸ்பயர் ஆயிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இது ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா உடனே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இன்னும் நீங்கள் நினைக்கல அப்படின்னா இப்போவே ஒரு பிளானை போட்டு ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. பிகாஸ் டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் எவ்ரி திங்னு மேமே சொன்னாங்க. ஸோ டைம் மேனேஜ் பண்ணி உங்களுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதோட சேர்த்து உங்கள் பாடிக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் மட்டுமே தான் செய்ய முடியும், வேறு யாராலையுமே செய்ய முடியாது. ஸோ அதை மனசில் வச்சுக்கிட்டு உங்களுக்கான வேலைகள் எல்லாத்தையுமே செய்ய ஆரம்பிங்க. ஸோ ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி. ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ மேம். தேங்க்யூ. எண்ணித் துணிக தடகள வீராங்கனை மருத்துவர் எஸ் விஜயா அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் ராஜஸ்ரீ.